ഗുഡ് ഈവനിങ് മാറ്റിനി ഫ്രീ ബിനാലേക്ക് എല്ലാവർക്കും സ്വാഗതം. അതുപോലെ തിരുക്കുറളിന്റെ 79ാമത്തെ അധ്യായമാണ് നമ്മൾ നോക്കുന്നത്. സ്നേഹം, അൻപ് എന്നുള്ള ഒരു വിഷയമാണ്. സാർവലൗകികമായ തലത്തിൽ ഏറ്റവും പ്രാധാന്യമുള്ള ഒരു വിഷയമാണെന്ന് പറയാം. അതുകൊണ്ട് തന്നെ ആ വിഷയത്തിൽ ഊന്നി നമുക്ക് മുന്നോട്ട് പോകാം. ഇന്ന് നമുക്ക് പറഞ്ഞു തരുന്നത് മണികണ്ഠൻ സാറാണ്. മണികണ്ഠൻ സാറിനെ വേദിയിലേക്ക് ക്ഷണിക്കുന്നു. മണികണ്ഠൻ സാർ, യു ആർ വെൽക്കം. 790 ആണല്ലോ കിടക്കുന്നത് സർ. മാറ്റാം. 79வது அதிகாரம் நட்பு. அனைவருக்கும் வணக்கம். நட்பு நட்பு நண்பர்கள், அன்பு, இதற்கெல்லாம் இந்த உலகத்தில் அதிக முக்கியத்துவம் உண்டு. நட்பு இல்லாமல் இந்த உலகத்தில் யாருக்கும் மகிழ்ச்சியாக வாழ முடியாது. நண்பர்கள் இல்லாமல் நல்ல முறையில் யாராலும் வாழ முடியாது. தனிமையில் இனிமை காண முடியாது. எல்லா மனிதர்களுக்கும் நண்பர்கள் என்று யாராவது வேண்டும். நண்பர்கள் இருந்தால் மட்டுமே அந்த வாழ்க்கை இனிமையாக இருக்கும். எனவே நட்பின் பெருமையை குறித்து, நண்பர்களின் பெருமையை குறித்து திருவள்ளுவர் மிகச் சிறப்பான முறையில் 10 குறட்பாக்களில் அருமையாக இங்கே விவரிக்கின்றார். அதில் முதல் குறள், செயற்கரிய யாவுள நட்பின் அதுபோல் வினைக்கரிய யாவுள காப்பு. செயற்கரிய யாவுள நட்பின் அதுபோல் வினைக்கரிய யாவுள காப்பு. வினை இரண்டாவது வரி முதலில் எடுத்துக்கொள்ள வேண்டும். வினைக்கரிய யாவுள காப்பு. வினைக்கரிய, வினைக்கு அரிய யாவுள காப்பு. காப்பு என்றால் பாதுகாப்பு. வினை செயல், வினைக்கு அரிய, வினை செய்வதற்கு அருமையாக இருப்பது காப்பு ஆகும், பாதுகாப்பு ஆகும். ஒரு செயலை நாம் நல்ல முறையில் செய்ய வேண்டுமானால் அதற்கு ஒரு பாதுகாப்பு இருக்க வேண்டும். பாதுகாப்பை போல வினைக்கு சிறப்பு தருவது வேறு ஒன்றுமில்லை. வள்ளுவர் இங்கே கேள்வி கேட்கின்றார். வினைக்கரிய யாவுள காப்பு. செயல் செய்ய அதற்கு சிறப்பான முறையில் அமைவது காப்பு, பாதுகாப்பை போல யாவுள வேறு என்ன உண்டு? இல்லை, வேறு ஒன்றுமே இல்லை. ஒரு செயல் நல்ல முறையில் நடக்க வேண்டுமானால் அதற்கு ஒரு பாதுகாப்பு அமைய வேண்டும். அதுபோல இனி பாக்கி உள்ளதை எடுக்க வேண்டும். செயற்கரிய யாவுள நட்பின் அதுபோல செயற்கரிய, ஒரு மனிதன் செய்யக்கூடிய காரியங்களில் செயற்கு அரிய, செய்வதற்கு அரிய காரியங்களில் யாவுள நட்பின், நட்பின் யாவுள, நட்பை விட சிறந்தது யாவுள, யாவுள வேறு எது உண்டு? நட்பை போல சிறந்த ஒன்று வேறொன்றும் இல்லை. அதாவது ஒரு வினை நல்ல முறையில் நடக்க வேண்டுமானால், ஒரு செயல் நல்ல முறையில் நடக்க வேண்டுமானால் அதற்கு ஒரு பாதுகாப்பு இருக்க வேண்டும். அந்த பாதுகாப்பை அடிப்படையாக கொண்டு அந்த பாதுகாவல் என்னும் சூழ்நிலையில் அந்த வினையை ஒரு மனிதன் செய்தால், அல்லது கொஞ்சம் மனிதர்கள் அந்த வினையை செய்தால், அந்த வினை நல்ல முறையில் முடியும், அந்த செயல் நல்ல முறையில் முடியும். இப்போ நல்ல முறையில் ஒரு செயல் முடிவதற்கு பாதுகாவலை போன்ற காரியம், நல்ல காரியம் வேறு ஒன்றும் இல்லை. அதுபோல செயற்கரிய யாவுள நட்பின், ஒரு மனிதன் செய்யக்கூடிய காரியங்களில் நட்பின் யாவுள, நட்பை போல சிறந்த காரியம் வேறு எது உண்டு? இல்லை, வேறு ஒன்றுமே இல்லை.
அதாவது இங்கே வள்ளுவர் சொல்வது என்னவென்றால், எல்லா மனிதர்களுக்கும் நண்பர்கள், நட்பு மிகவும் முக்கியமானது. எனவே அந்த நட்பை நாம் உண்டாக்கி கொள்வதில் கவனமாக இருக்க வேண்டும். நண்பர்கள் என்பவர்கள் வாழ்க்கையில் மிகவும் இன்றியமையாதவர்கள், முக்கியமானவர்கள். அந்த நண்பர்களை நட்பாக்கி கொள்வது போன்ற ஒரு சிறந்த காரியம் இந்த உலகத்தில் வேறொன்றும் இல்லை. ஏனென்றால் நமக்கு ஒரு ஆபத்து வரக்கூடிய நேரத்தில் அந்த நண்பன் இருந்தால், நல்ல நட்பாக இருந்தால், அந்த நேரத்தில் அவன் ஓடி வருவான், நமக்கு வேண்டிய உதவிகளை செய்வான், அந்த துன்பத்திலிருந்து நாம் விடுபடுவோம். எனவே நட்பும் நண்பர்களும் மனிதனுக்கு மிகவும் இன்றியமையாதது, மிகவும் முக்கியமானது என்று கூறுகின்றார் வள்ளுவர். ஓ പറയൂ സർ, പറഞ്ഞോളൂ. കുറൾ അധികാരി 79 തുടങ്ങി കാലം മുതൽ അധികാരം ഈ നட்ப് അത് ശരി. ഞാൻ അന്ന് മനസ്സിലാക്കിയത് സൗഹൃദം എന്നുള്ള ഇതാണ്, കൂട്ടായ്മ അല്ലെങ്കിൽ സഖ്യം. നമ്മൾ ആരോടാണ് സഖ്യപ്പെടുന്നത് അതിന്റെ ഉള്ള പ്രാധാന്യത്തെ കുറിച്ചുള്ളതാണ് വള്ളുവർ ഇതിൽ പറയുന്നത്. ഇതിന്റെ തൊട്ടടുത്ത അധികാരത്തിൽ അത് എങ്ങനത്തെ സുഹൃത്തുക്കളെയാണ് തിരഞ്ഞെടുക്കേണ്ടതെന്നെ കുറിച്ചാണ് അടുത്തതിലും പറയുന്നത്. ഇതില് വളരെ പ്രസിദ്ധമായ 1-2 കുറളുകളുണ്ട്. ലോക പ്രസിദ്ധമായ കുറളുകൾ തന്നെയാണ് അതിന് പറയാം, പിന്നെ വരുന്നുണ്ട്. അപ്പം യുദ്ധത്തിൽ, പക്ഷെ ഇവിടെ വള്ളുവർ പറയുന്ന ആ സാഹചര്യം പിന്നെ പണ്ടത്തെ രാജഭരണത്തിന്റെയും ആ യുദ്ധത്തിന്റെയും തുടർച്ചയായിട്ടാണ് ഈ അധികാരം പറയുന്നത്. യുദ്ധത്തിൽ എന്ന പോലെ ധർമ്മ നിർവഹണത്തിലും രാജാവിന് സഹായികളായി വർദ്ധിക്കേണ്ടവരുടെ സഖ്യത്തെയും സൗഹൃദത്തെയും സ്നേഹത്തെയും കുറിച്ച് ഈ അധികാരത്തിൽ പ്രസ്താവിക്കുന്നു. അപ്പൊ ശൈലജ രവീന്ദ്രന്റെ അവിടെ ആ ബുക്കിൽ നോക്കും, അവിടെ സ്നേഹം എന്നാണ് ഈ അധികാരത്തിന് പിന്നെ ഇങ്ങനെ ടൈറ്റിൽ ഇട്ടിരിക്കുന്നത്. ഇംഗ്ലീഷിലാണെന്നുണ്ടെങ്കിൽ ലവ് എന്നാണ് ഇട്ടിരിക്കുന്നത്. പക്ഷെ അതിനേക്കാളൊക്കെ നല്ല ഇതാണ്. പക്ഷെ രമേശൻ നായർ പറയുമ്പോൾ 3 പറയുന്നുണ്ട്, സഖ്യം പറയുന്നുണ്ട്, സൗഹൃദം പറയുന്നുണ്ട്, സ്നേഹം പറയുന്നുണ്ട്. അങ്ങനെ ഈ 3 ഈ അധികാരത്തിൽ ഒന്ന് ചേർന്നുണ്ട്. അപ്പോൾ ഇവിടെ പറഞ്ഞത് നട്പിൽ വിശിഷ്ടമായ സ്നേഹബന്ധങ്ങളെക്കാളും ചേർക്കരിയ സമ്പാദിക്കുന്നതിന് എളുപ്പമല്ലാത്ത ഒരു വസ്തുവാണ് മറ്റെന്താണ് ഉള്ളത്. അതുപോലെ വിനയക്കരിയ ശത്രുക്കൾ ചെയ്യുന്ന പ്രതിസന്ധികൾ നിറഞ്ഞ കർമ്മങ്ങളിൽ ഇടപെടുന്നതിന് അരിയ കാപ്പ്, യുക്തമായ കാവലും മറ്റെന്താണ് ഉള്ളത്. അതായത് ഏറ്റവും സുരക്ഷിതവും അങ്ങേറ്റം വിശ്വസ്തവുമായ സഖ്യം പോലെ നേടാൻ പ്രയാസമുള്ളത് മറ്റെന്താണുള്ളത്. അങ്ങനെ നേടിക്കഴിഞ്ഞാൽ വിഭത്സ സന്ധികളിൽ ആ സഖ്യത്തെക്കാൾ മികച്ച സംരക്ഷണം നൽകാനും മറ്റെന്തുണ്ട്. സ്വന്തം കാര്യം എങ്ങനെയെങ്കിലും നേടിയെടുക്കാൻ വേണ്ടി അറിഞ്ഞും അറിയാതെയും ചൂഷണം ചെയ്യുന്നവരുടെ വലയമാണ് ചുറ്റും. അവരാരും ആപത്സന്ധിയിൽ കൂടെ ഉണ്ടാവുകയില്ല. അതാണ് അവസ്ഥ. ആ നിലയ്ക്ക് നിസ്വാർത്ഥമായ ഉത്തമ സഖ്യം നേടാൻ ഏറെ പ്രയാസമാണ് എന്ന് പറഞ്ഞു. അത് നേടിക്കഴിഞ്ഞാൽ യുദ്ധത്തിലോ വിപത്തിലോ മറ്റ് പ്രതിസന്ധികളിലോ ഒക്കെ നിരുപാധികമായി നമ്മെ കാക്കുന്ന മറ്റൊരു ബലം ഇല്ല. അപകടത്തിൽ നിന്ന് യാദൃച്ഛികമായി രക്ഷിച്ചാൽ പോലും കണക്ക് പറയുന്നവരുടെ ഇടയിൽ ഇത്തരം സഖ്യം ഒരു അപൂർവ ഭാഗ്യമല്ലേ. അതാണ് രമേശ് നായർ പറയുന്നത്. സൽ സഖ്യ ലബ്ധി പോലെ അത് എന്തേ കർമ്മ സിദ്ധിക്കും സംരക്ഷണ എന്തേ ചേർക്കരിയ യാവുള്ള നട്പിൽ അതുപോൽ വിനയ്ക്കരിയ യാവുള്ള കാക്കും. ഓവർ. Thank you, sir. Good evening to all. The Tirukkural is a classic Tamil text consisting of 1330 couplets, kurals, authored by the philosopher Saint Valluvar. It is organized into 3 sections: virtue, wealth, and love, offering a universal code of ethics for daily living. Renowned for its brevity and profound wisdom, it remains one of the most translated
and influential works in world literature. Chapter 79, Friendship Natpu. Chapter 79 focuses on the true nature of friendship, emphasizing that it is not merely for laughter but for providing timely correction and support. Walluvar explains that genuine friendship grows deeper through shared feelings and character rather than frequent physical meetings or superficial proximity. He describes a true friend as a protective hand that immediately slides to catch a garment that is slipping, illustrating instinctive and unwavering loyalty. What goodness can be done other than love? Likewise, which other is helpful to the work done than love? Kural 781 is the opening verse of the chapter on friendship. It emphasizes that there is nothing more difficult to acquire than friendship. And once gained, there is no greater defense against the world's challenges. The story of Krishna and Kujala, Sudama. Kujala, a childhood friend of Lord Krishna, lived in extreme poverty but sought out the king of Dwaraka not for wealth but out of pure affection. Despite his own ragged appearance, Krishna received him with divine honors, washing his feet and treating him with the same reverence as a brother. Kujala was so overwhelmed by this love that he felt ashamed to offer his humble gift of puffed rice. Yet Krishna snatched it eagerly, proving that true friendship values the heart over material status. Without Kujala ever asking for help, Krishna's love transformed his friend's humble hut into a golden palace, illustrating that friendship is the ultimate work that secures a person's future. This story mirrors Walluvar's teaching that friendship is both the rarest treasure to find and the strongest armor to possess. Through their bond, we see that friendship is not just a social connection, but a spiritual shield that protects one from the hardships of life. Thank you, sir. அடுத்ததாக 782வது பாடல். நிறை நீர நீரவர் கேண்மை பிறை மதிப்பின் நீர பேதையார் நட்பு. நிறை நீர நீரவர் கேண்மை பிறை மதிப்பின் நீர பேதையார் நட்பு. இரண்டு விதமான நட்பை பற்றி இங்கே வள்ளுவர் விளக்குகின்றார். அறிவுடையவர்களுடன் நாம் நட்பு கொள்வது, அறிவில்லாதவர்களின் தொடர்பு, இந்த இரண்டை பற்றியும் வள்ளுவர் விளக்குகின்றார். அதற்கு இரண்டு உவமையும் சொல்லுகின்றார். நிறை நீர நீரவர். நீரவர் என்றால் அறிவுள்ளவர்கள். அறிவுள்ளவர்கள் அந்த பெரியவர்கள், இந்த பெரியவர்களோடு அல்லது அறிவுள்ளவர்களோடு நாம் கொள்ளக்கூடிய கேண்மை என்றால் நட்பு. அந்த நட்பானது நிறை நீர நிறை என்றால் முழுச்சந்திரன், தேய்விரை வளர்ந்து முழுச்சந்திரன் ஆவது போல நாம் அறிவுள்ளவர்களோடு கொள்ளக்கூடிய நட்பு, அதாவது அறிவுள்ளவர்களுக்கு இடையேயான அந்த நட்பானது தேய்விரை வளர்ந்து முழுச்சந்திரன் ஆவது போல, அது வளர்ந்து கொண்டே இருப்பது போல அந்த நட்பானது நீண்டு போய்கொண்டே இருக்கும். ஆனால் பிறை மதிப்பின், பிறை என்றால் தேய்பிறை,
அந்த சந்திரன் தேய்வது போல ஒரு நட்பு உண்டு. அது எந்த நட்பு? பிறை மதிப்பின் நீர பேதையார் நட்பு, பேதைகளின் நட்பு. பேதை என்றால் அறிவில்லாதவர்கள். அறிவில்லாதவர்களோடு நாம் கொள்ளக்கூடிய அந்த நட்பானது முழுச்சந்திரன் தேய்ந்து 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 அது தேய்பிறையாக மாறுவது போல அந்த நட்பினுடைய ஆழம் குறைந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லுகின்றார் வள்ளுவர். இப்ப 2 விதமான நட்புகள். ஒன்று அறிவுள்ளவர்களோடு நாம் கொள்ளக்கூடிய நட்பு. இன்னொன்று அறிவிலிகள், அறிவு இல்லாதவர்களோடு நாம் கொள்ளக்கூடிய நட்பு. அதற்கு 2 உவமையை சொல்லுகின்றார். அறிவுள்ளவர்களோடு நாம் கொள்ளக்கூடிய நட்பு தேய்பிறை வளர்ந்து முழுச்சந்திரனாக கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வருவது போல அந்த நட்பானது அதிகரித்து கொண்டே இருக்கும். ஆனால் அறிவில்லாதவர்களோடு நாம் கொள்ளக்கூடிய நட்பானது முழுச்சந்திரன் தேய்ந்து பிறைச்சந்திரனாக தேய்ந்து தேய்ந்து வருவது போல அந்த நட்பானது குறைந்து கொண்டே வரும். அதாவது 2 விதமான எண்ணங்கள், 2 விதமான சிந்தனைகள் பற்றி இங்கே ஆராயப்படுகிறது. அறிவுகளோடு நாம் நட்பு கொண்டால் அந்த நட்பானது பலமுறும். ஏனென்றால் அங்கே அறிவுள்ளவுடைய எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக இருக்கும். எனவே அவர்களோடு நட்பு கொள்ளக்கூடிய நேரத்தில் நானும் வாழ வேண்டும், மற்றவர்களும் வாழ வேண்டும் என்று அவர்கள் நினைப்பதால் அந்த அன்பின் பிணைப்பு அதிகமாகிறது. அந்த நட்பானது வளர்ந்து கொண்டே போகிறது. ஆனால் இன்னொரு விதமான எண்ணம், அறிவிலிகளுடைய எண்ணங்கள், அறிவில்லாதவர்களின் எண்ணங்கள். அவர்களுடைய எண்ணம் எப்படி இருக்கும்? அவர்களுடைய நிலையை போல சற்று தரக்குறைவானதாகவே இருக்கும். அப்ப அவர்களுடைய எண்ணங்களும் வேறுபடும். அப்ப அவர்களோடு நாம் நட்பு கொண்டால் அந்த நட்புக்கு ஆயுசு இல்லை, அதற்கு பலம் இல்லை. அந்த நட்பானது குறைந்து கொண்டே. எனவே நாம் நண்பர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய நேரத்துல நல்ல நண்பர்களாக, நமக்கு ஒத்து போகக்கூடிய நல்ல அறிவுள்ள நண்பர்களை பார்த்து தேர்ந்தெடுத்து நட்பு கொள்ள வேண்டும். பேதைகளோடு நட்பு கொண்டால், அறிவில்லாதவர்களோடு நாம் நட்பு கொண்டால் அந்த நமக்கு ஒத்து போக முடியாது. கருத்து வேறுபாடுகள் உண்டாகும், அங்கு பிரச்சனைகள் உண்டாகும், நட்பும் போகும், நமக்கு ஆபத்தும் வரும். எனவே மிகவும் கவனமாக நட்பு கொள்ள வேண்டும். இந்த 2 விதமான மனிதர்களையும் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ற முறையில் நாம் நட்பை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் என்று எச்சரிக்கை செய்கின்றார் வள்ளுவர். ஓகே. എല്ലാവർക്കും നമസ്കാരം. തിരുക്കുറൾ അധികാരം 79, കുറൾ 782. നിറൈ നീര നീരവർ കേൺമൈ പിറൈമതിപ്പിൻ നീര പേതയ്യാർ നട്പു. വളർ തിങ്കൾ പോൽ സഖ്യം ഉത്തമരിൽ ആ സഖ്യം അധമരിൽ പുറ തിങ്കൾ പോലെ. വളർ തിങ്കൾ പോൽ സഖ്യം ഉത്തമരിൽ ആ സഖ്യം അധമരിൽ പുറ തിങ്കൾ പോലെ. ഇവിടെ ഈ കുറളിൽ പറയുന്നത് രാജാവിനെ സംബന്ധിച്ചിടത്തോളം യുദ്ധത്തിൽ എന്ന പോലെ തന്നെ ധർമ്മ നിർവഹണത്തിലും രാജാവിന് സഹായികളായിട്ട് നിൽക്കുന്നവർ വർത്തിക്കേണ്ട സൗഹൃദത്തെക്കുറിച്ചും സ്നേഹത്തെക്കുറിച്ചുമാണ് ഈ കുറൾ പറയുന്നത്. അറിവ് തികഞ്ഞ ഉത്തമന്മാരുമായിട്ടുള്ള ബന്ധം അല്ലെങ്കിൽ സഖ്യം നാൾക്കുനാൾ വളരുന്ന ചന്ദ്രക്കല പോലെ വളർന്നുകൊണ്ടേയിരിക്കും. അത് വിശാലമായിക്കൊണ്ടേയിരിക്കും. നല്ല സുഹൃത്തുക്കളാണെങ്കിൽ നമ്മുടെ ബന്ധം, നമ്മൾക്ക് അവരോടുള്ള സ്നേഹം വളർന്നുകൊണ്ടേയിരിക്കും, വിശാലമായിക്കൊണ്ടേയിരിക്കും. അതേസമയം നിശൂന്യന്മാരുമായുള്ള ബന്ധം കുറി ചന്ദ്രനെ പോലെ ചെറുതായി ചെറുതായി കാണെ കുറഞ്ഞ് ഇല്ലാതാകും. അതായത് ചന്ദ്രൻ നമ്മൾ ആദ്യം കാണുന്ന പിറയിൽ നിന്ന്
വലുതായി വന്ന് പൂർണ്ണചന്ദ്രൻ എത്തുന്നത് വരെയുള്ളത് നമ്മളിൽ വരുന്ന കൂട്ടുകാരുമായിട്ട് നമുക്ക് കിട്ടുന്ന ആ സ്നേഹത്തിന്റെ വിശാലതയാണ്, വ്യാപ്തിയാണ് കാണിക്കുന്നത്. തിരിച്ചു വന്ന് അവസാനം നേർത്ത പിറയായിട്ട് മാറി അത് ഇല്ലാതാകുകയാണ് ചെയ്യുന്നത്, ഇരുട്ടിലേക്ക് മറയുകയാണ് ചെയ്യുന്നത്. അങ്ങനെയുള്ള നിശൂന്യന്മാരായിട്ടുള്ള ബന്ധം കുറിചന്ദ്രനെ പോലെയാണെന്ന് ഈ ഖുറൽ പറയുന്നു. അറിവുള്ള ഉത്തമന്മാരോടുള്ള സഖ്യം നാൾക്കുനാൾ ബലപ്പെട്ടു വരും. ആദ്യം ചെറുതായി തോന്നുന്ന ആ സൗഹൃദം ഓരോ ദിവസം ചെല്ലുന്തോറും വൃദ്ധി ചന്ദ്രനെ പോലെ, വലുതാകുന്ന ചന്ദ്രനെ പോലെ വളർന്ന് പൂർണ്ണത പ്രാപിക്കുന്നു. എന്നാൽ ശൂന്യന്മാരായ അധമന്മാരുമായിട്ടുള്ള സ്നേഹം നേരെ മറിച്ചാകുന്നു. ആദ്യം വളരെ വലുതാണെന്ന് തോന്നുമെങ്കിലും പിന്നീടുള്ള ഓരോ ദിവസവും അത് കുറഞ്ഞ് അവസാനം ഇരുട്ടിൽ തള്ളുന്നു. ഇത് നമുക്ക് ഏത് കേസിലെടുത്താലും നമുക്കത് മനസ്സിലാവും. നമ്മളിപ്പോൾ കാണുന്നുണ്ട്, മിക്കവാറും രാജ്യങ്ങൾ തമ്മിലുള്ള സൗഹൃദം വളരെ നല്ല രീതിയിൽ അവർ കൊട്ടിഘോഷിക്കുകയും ചാനലുകളിലും വാർത്തകളിലും എല്ലാം ഇങ്ങനെ വരികയും ചെയ്യും. എന്നാൽ കുറച്ചു നാൾ കഴിയുമ്പോൾ നമുക്ക് കേൾക്കുന്നത് അവർ തമ്മിൽ യുദ്ധം പ്രഖ്യാപിച്ചു അല്ലെങ്കിൽ യുദ്ധം പുറപ്പെട്ടു എന്നൊക്കെയാണ് നമ്മൾ കേൾക്കുന്നത്. ഇവിടെയൊക്കെ അവരിൽ നിന്ന് എന്തെങ്കിലുമൊക്കെ നേടിയെടുക്കുന്നതിന് വേണ്ടി ഒരു സഖ്യം ഉണ്ടാക്കുകയാണ് ചെയ്യുന്നത്. അത്തരക്കാരുമായിട്ടുള്ള സഖ്യം അല്ലെങ്കിൽ അങ്ങനെയുള്ളവരുമായിട്ടുള്ള കൂട്ടുകെട്ട് രാജാവിന് നേട്ടമല്ല, കോട്ടമാണ് ഉണ്ടാക്കുന്നതെന്നാണ് ഈ ഖുറലിലൂടെ തിരുവള്ളുവർ പറഞ്ഞു വെക്കുന്നത്. ഖുറൽ 782. നിറൈ നീരവർ കേൺമൈ പിറൈമതിപ്പിൻ നീര പേതയ്യാർ നട്പു. ഓവർ. താങ്ക് യു സർ. Good evening to all. Tirukkural, Part 2, Chapter 79. Love, Friendship are combined. നിറൈ നീരവർ കേൺമയി പിറൈമതി മതിപ്പിൻ നീര പേ തയ്യാർ നട്പു. Love of wise increase like waxing of moon, and love of the unlearned decrease like waning of moon. Wise men's friendship waxes like the crescent moon, while fools' friendship wanes like the full moon's decline, highlighting that good company grows in virtue and wisdom, whereas association with the foolish diminishes over time, diminishing one's intellect and character. Wise friendships grows day by day, increasing in fullness and benefit like the moon rising from a crescent. Foolish friendship starts full but wanes and diminishes like the moon waning after the full phase, leading to decline. In essence, associating with wise individuals enhances your own virtues and intellect, whereas friendships with the ignorant people lead to a gradual loss of wisdom and character. നിറൈ നീരവർ കേൺമൈ പിറൈമതിപ്പിൻ നീര പേ തയ്യാർ നട്പു. Thank you all. Over, sir. അടുത്തதாக 783வது குறள். நவில் தோறும் நூல் நயம் போலும் பயில் தோறும் பண்புடையாளர் தொடர்பு. நவில் தோறும் நூல் நயம் போலும் பயில் தோறும் பண்பு உடையாளர் தொடர்பு. பண்புடையாளர் தொடர்பு. நவில்தல் என்றால் படித்தல். நவில்தல் என்றால் படித்தல், படிப்பது, வாசிப்பது. நவில் தோறும் படிக்குந்தோறும், நவில் தோறும் படிக்குந்தோறும் நூல் நயம் போலும். நூல் என்றால் புத்தகம். ஒரு புத்தகத்தை நாம் படிக்கக்கூடிய நேரத்தில் முதலில் அது நம்முடைய மனதை ஓரளவுக்கு கவரும், அடுத்து கொஞ்சம் கூட கவரும். அதை திரும்ப 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 படித்து கொண்டே இருந்தால் அதில் உள்ள ஆழமான கருத்துக்கள் நம்மை கவரும்.
அந்த புத்தகம் நமக்கு அதிகமாக விருப்பமுடைய ஒரு பொருளாக மாறும். அப்போ புத்தகத்தை படிக்க படிக்க நூல் நயம், நயம் என்றால் அழகு, அந்த நூலின் அழகு, நூல் நயம், அந்த நூலின் அழகு நமக்கு புரிவது போல, ஆழமாக அதனுடைய அழகை நாம் அறிந்து கொள்ள முடிவது போல, பயில்தோறும் பழகுந்தோறும் பழகுந்தோறும் பயில்தோறும் பழகுந்தோறும் பண்புடையாளர் தொடர்பு, நல்ல பண்புடைய நல்லவர்களின் தொடர்பு. அதாவது நாம் நல்லவர்களோடு தொடர்பு கொண்டால், நல்லவர்களை நண்பனாக்கி கொண்டால், அந்த நட்பானது வளர்ந்து கொண்டே இருக்கும். எதை போல? அதற்கு ஒரு உவமையை சொல்லுகின்றார் வள்ளுவர். அதற்கு சொல்லக்கூடிய உவமைதான் நவில்தோறும் நூல் நயம் போலும். படிக்க படிக்க நம்மை கவரக்கூடிய அந்த நூல் அழகு போல. ஒரு புத்தகத்தை நாம் மீண்டும் மீண்டும் படிக்கும்போது எப்படி அந்த புத்தகமானது நம்மை அதிகமாக கவர்கின்றதோ, அதிகமாக ஈர்க்கின்றதோ, அதுபோல நல்லவர்களோடு நாம் தொடர்பு கொண்டால், நல்லவர்களை நட்பாக்கி கொண்டால், அந்த நட்பானது அந்த புத்தகத்தினுடைய அழகு நம்மை கவருவது போல அந்த நட்பும் வளர்ந்து கொண்டே இருக்கும். அப்படி என்றால் அதற்கு எதிர்மாறான ஒரு கருத்து அதில் உண்டு. என்ன கருத்து என்றால், நல்லவர்கள் அல்லாதவர்களோடு நாம் நட்பு கொண்டால் என்ன ஆகிவிடும்? அந்த நட்பு வளராது. அப்போ எல்லோருக்கும் ஒரு அறிவுரை சொல்லுகின்றார் வள்ளுவர். மனிதர்களே, நீங்கள் நட்பு கொள்ளக்கூடிய நேரத்தில் நல்லவர்களாக பார்த்து நட்பு கொள்ளுங்கள். அப்படி நட்பு கொண்டால் மட்டுமே அந்த நட்பு வளரும். அது எதை போல? எப்படி நீங்கள் புத்தகத்தை மீண்டும் மீண்டும் படிக்கும்போது அந்த புத்தகத்தினுடைய அழகு, அதில் அமைந்துள்ள ஆழமான கருத்துக்கள் உங்களுக்கு தெளிவாக விளங்குகிறதோ, அந்த புத்தகத்தின் மீது உள்ள ஈடுபாடு அதிகரித்து எப்போதும் நீங்கள் அந்த புத்தகத்தை எடுக்க வேண்டும் என்று உங்களுடைய மனது சொல்லுகிறதோ, அதை போல ஆகும் என்று வள்ளுவர் நல்லவர்களோடு தொடர்பு கொள்ள வேண்டும். அந்த நட்பு ஆழமாக வளர்ந்து கொண்டே இருக்கும். அதற்கு ஒரு உவமையை சொல்லி விளக்குகின்றார். அவ்வளவு. താങ്ക് യു സർ. താങ്ക് യു സർ. குறள் 783. நவில் தொறும் நூல் நயம் போலும் பயில் தொறும் பண்பு உடையாளർ தொடர்பு ആവർത്തിച്ചറിയവേ രസമേറ്റിടും ഗ്രന്ഥം പോലെ സന്മതികളോട് സഖ്യം. ഉത്തമന്മാരുമായുള്ള സഖ്യം ഉത്തമ ഗ്രന്ഥങ്ങളുമായുള്ള ബന്ധം പോലെയാകുന്നു. ഉൾക്കൊള്ളും തോറും അവ ഹൃദയത്തിന് ഔന്നത്യം നൽകുന്നത് പോലെ പഴകും തോറും ഉത്തമ സൗഖ്യവും ധന്യത പകരുന്നു. ഞാൻ വായിച്ചിട്ടില്ലാത്ത ഒരു പുസ്തകം എനിക്ക് തരുന്നവനാണ് എൻ്റെ ഏറ്റവും നല്ല സുഹൃത്ത് എന്ന് എബ്രഹാം ലിങ്കൺ പറഞ്ഞതും ഞാൻ വായിച്ചറിഞ്ഞതാണ്. നല്ല പുസ്തകങ്ങൾ വായിക്കുന്നത് പോലെ തന്നെയാണ് നല്ല സുഹൃത്തുക്കളോടുള്ള ബന്ധവും. ഒരിക്കൽ വായിച്ചാൽ മതിയാകുന്നവ അല്ല അവയൊന്നും. ഓരോ വായനയും പുതിയ അർത്ഥങ്ങളും പുതിയ വെളിച്ചവും നൽകും. അതുപോലെ സദ്ഗുണമുള്ള സുഹൃത്തുക്കളോടൊപ്പം കാലം കഴിക്കുന്തോറും ആ ബന്ധം കൂടുതൽ മൃദുവും ശക്തവുമായി തീരുന്നു. വാക്കുകൾ കുറയുമ്പോഴും അർത്ഥങ്ങൾ ഏറെ ആഴപ്പെടുന്നു. യഥാർത്ഥ സൗഹൃദത്തിൽ ബാധ്യതയില്ല, ക്ഷീണമില്ല. അവിടെ മൗനം പോലും ആശ്വാസമാണ്. ദുഃഖകാലത്ത് ചേർത്ത് നിർത്തുന്ന കൈയും വിജയസമയത്ത് നിശബ്ദമായി സന്തോഷിക്കുന്ന ഹൃദയവും അതിൻ്റെ അടയാളങ്ങളാണ്. തിരുവള്ളുവർ പറയുന്നു, സദ്ഗുണമുള്ളവരുടെ സൗഹൃദം നമ്മുടെ സ്വഭാവത്തെ മിനുക്കുന്നു. അവരോടൊപ്പം സഞ്ചരിക്കുമ്പോൾ നമ്മുടെ ചിന്തകളും വാക്കുകളും നടപ്പുകളും സാവധാനം ശുദ്ധമാവുന്നു. കാലം ചെലവഴിക്കും തോറും സൗന്ദര്യം വർദ്ധിക്കുന്ന ബന്ധമാണ് യഥാർത്ഥ സൗഹൃദം. ആപത്തിൽ മനസ്സലിഞ്ഞ് സഹതപിക്കുന്നവർ ബദ്ധശത്രുവായാലും യഥാർത്ഥ സ്നേഹിതനത്രേ. നോട്ട് എവരി സ്മൈൽ ഈസ് ഫ്രണ്ട്ഷിപ്പ്. സം സ്മൈൽസ് ആർ warm for the world. True friendship does not always speak loudly. It lives silently in the heart. Thank you. കുറൾ 783. നവിൽ തോറും നൂൽനയം പോലും പയിൽ തോറും പண்பு ഉടയാളർ തുടർപ്പു ആവർത്തിച്ചറിയവേ രസമേറ്റിടും ഗ്രന്ഥം പോലെ സന്മതികളോട് സഖ്യം. താങ്ക് യു.
Thank you, ma'am. Contact with the wise shares enthusiasm as it grows, like familiarity with the books increase on reading. Kural 783, The Growing Joy of Friendship. This Kural compares the friendship of the wise to reading a great book, just as a book reveals deeper meanings and more delight every time you revisit it. The company of noble people becomes more inspiring and joyful as the relationship matures. The story of Ruth and Naomi. The biblical story of Ruth and Naomi beautifully illustrates how a bond rooted in wisdom and loyalty grows. Wisdom and loyalty grows richer over time. After the death of her husband, Ruth refused to abandon her mother-in-law, Naomi, famously declaring that Naomi's people and God would be her own. As they traveled together to Bethlehem, their relationship transitioned from a simple family tie into a profound partnership of mutual survival and spiritual growth. Ruth's constant contact with the elder Naomi allowed her to learn the customs and faith of the new land, gaining wisdom that she applied with diligence. Naomi, in turn, found her bitterness replaced by hope and enthusiasm as she guided Ruth toward a secure future with Boaz. This story demonstrates that a virtuous friendship does not stagnate. Instead, it yields new chapters of grace and prosperity the longer it endures. Ultimately, their shared journey led to the birth of Obed, cementing a legacy that eventually led to King David and honoring the reading of their shared life. Thank you. அடுத்ததாக 784வது குறள். நகுதல் பொருட்டன்று நட்டல், மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தல் பொருட்டு. நகுதல் பொருட்டன்று நட்டல், மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தல் பொருட்டு. மிகவும் அருமையான ஒரு குறள். உண்மையான நட்பு, உண்மையான நண்பன் யார் என்று தெளிவாக சொல்லுகின்றார் வள்ளுவர். நகுதல் பொருட்டன்று. நகுதல் என்றால் சிரித்தல். நகை என்றால் தமிழில் நகை என்ற வார்த்தைக்கு சிரிப்பு என்று அர்த்தம். சிரிப்பு. நகுதல் பொருட்டன்று, சிரித்து பேசுவதற்காக அன்று அல்ல நட்டல், நட்பு. நட்டல் என்றால் நட்பு கொள்வது. நாம் ஒரு மனிதனிடம் நட்பு கொள்வது சும்மா அவனை பார்த்து சிரித்து பேசுவதற்காக மட்டுமல்ல. நண்பர்கள் 2 பேர் சேரக்கூடிய நேரத்தில் ஏராளமான வேடிக்கையான பேச்சுக்கள் அவர்கள் பேசுவார்கள், சிரிப்பார்கள், பல கதைகளும் சொல்வார்கள், பேசி மகிழ்வார்கள். அடுத்த நாள் பார்க்கும்போது சிரிப்பார்கள், கையை பிடித்து குலுக்குவார்கள், இப்படியெல்லாம் செய்வார்கள். அது அல்ல உண்மையான நட்பு என்று சொல்லுகின்றார் வள்ளுவர். பின்ன என்ன சொல்லுகின்றார் வள்ளுவர்? மிகுதிக்கண். நண்பன் மிகுதிக்கண், மிகுதியான செயல்களை செய்யக்கூடிய நேரத்தில், அதாவது மிகுதி என்றால் அளவு கடந்த, எல்லை மீறிய தவறுகளை அந்த நண்பன் செய்யக்கூடிய நேரத்தில், நமக்கு ஒருவன் நமக்கு அரிய நண்பன், ஆருயிர் நண்பன், எங்கு போனாலும் நாம் 2 பேரும் சேர்ந்து நடப்போம், எந்த காரியம் செய்தாலும் சேர்ந்து செய்வோம், எப்போதும் பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆசை உண்டாகும். அப்படிப்பட்ட 2 நண்பர்கள் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் அப்படிப்பட்ட நண்பர்கள் சிறு வயதில் நமக்கு ஏராளமான நண்பர்கள் இருப்பார்கள். அதில் 1 2 நண்பர்கள், அதிலும் ஒரு நண்பன்
ஆருயிர் நண்பனாக இருப்பான். நம்முடைய ஒரு சின்ன அசைவை கூட புரிந்து கொள்ளக்கூடிய மிகச்சிறந்த ஒரு நண்பனாக இருப்பார். உதாரணமாக நம்முடைய ഒരു മലയാള திரைப்படம் കഥ പറയുമ്പോൾ മമ്മൂട്ടി മറ്റേ ഇപ്പോ ഇറந்த ഒരു ശ്രീനിവാസൻ நடித்த அந்த படம், அது ஒரு நல்ல நட்புக்கு உதாரணமாக அமையக்கூடிய ஒரு திரைப்படம். அப்படிப்பட்ட 2 நண்பர்கள். ஆனால் அந்த நண்பர்கள் மிகவும் அருமையாக பேசுவார்கள், சிரிப்பார்கள். அது மட்டும் அல்ல, அதையும் கடந்த ஒரு பண்பு நண்பனுக்கு இருக்க வேண்டும். அந்த பண்பு அந்த திரைப்படத்தில் சொல்லப்படவில்லை. அது என்ன என்பதை இங்கே வள்ளுவர் சொல்லுகின்றார். மிகுதிக்கண். நண்பன் அளவு கடந்த தவறுகளை செய்யக்கூடிய நேரத்தில், மிகுதி என்றால் அளவு கடந்த செயல், சகிக்க முடியாத சில தவறுகள் அவன் செய்தால், மேற்சென்று அவனிடம் சென்று, அவனுடைய அருகே சென்று, மேற்சென்று என்றால் அவன் அருகில் சென்று இடித்தல் பொருட்டு அவனை இடிக்க வேண்டும். இடிக்க வேண்டும் என்றால் கையால் இடிக்க வேண்டும் என்று அர்த்தமல்ல, அவனை இடித்துரைத்து திருத்த வேண்டும். இடித்துரைத்து திருத்த வேண்டும். டேய் நண்பா, நீ செய்தது சரியல்ல, தவறு, நீ தவறு செய்திருக்கின்றாய், அதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அவனை சொல்லி திருத்துபவனே சிறந்த நண்பன் ஆவான். அவன் செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் பார்த்துவிட்டு, டேய் நண்பா, நீ செய்ததெல்லாம் மிகவும் சரியான செயல், உனக்கு என்னுடைய ஆதரவு என்று உண்டு, அப்படி சொன்னால் என்ன ஆகும்? அந்த நண்பன் அதே தவறுகளை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே இருப்பான். விரைவிலேயே அழிந்து விடுவான். அவனுடைய நாசம் அங்கே தொடங்கிவிடும். அது அல்ல உண்மையான நண்பன். உண்மையான நண்பன் எப்படி இருக்க வேண்டும்? நண்பன் தவறு செய்தால் சொல்லி திருத்த வேண்டும். அவனே நண்பன். அப்ப நமக்கு தோன்றலாம், இவன் இவ்வளவு சிறந்த நண்பன் என்று தான் நான் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் நான் தவறு செய்யக்கூடிய நேரத்தில் என்னை மோசமாக சொல்லுகின்றானே என்றெல்லாம் நாம் நினைக்கலாம். உண்மையிலே அவன்தான் உண்மையிலே நல்ல நண்பன். நல்ல நண்பன் ஆகையினால்தான் நம்முடைய தவறுகளை அவன் சுட்டி காட்டுகின்றான். நல்ல நண்பன் இல்லாவிட்டால் என்ன செய்வான்? பேசாமல் இருந்து விடுவான், மௌனமாக இருந்து விடுவான். அவன் உண்மையான நண்பன் அல்ல, கள்ளன், நம்மை அழிக்க பார்க்கின்றவன் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே எந்த ஒரு நண்பன் நம்முடைய தவறுகளை சுட்டி காட்டி நம்மை திருத்துகின்றானோ அவன்தான் உண்மையான நண்பன் என்று வள்ளுவர் சொல்லுகின்றார். அப்போ நட்பு என்பது நகுதல் பொருட்டன்று. நகுதல் பொருட்டன்று நட்டல். சும்மா சிரித்து பேசுவதற்காக உள்ளது அல்ல நட்பு என்பது. பின்ன என்ன? மிகுதிக்கண். நண்பன் அளவு கடந்த தவறுகளை, வரம்பு மீறிய செயல்கள் அல்லாத தவறுகளை செய்யக்கூடிய நேரத்துல மேற்சென்று அவனிடம் சென்று இடித்தல் பொருட்டு அவனை இடித்து உரைத்து திருத்துவதற்கு ஆகும். அதுவே உண்மையான நட்பு. அப்படி செய்பவனே உண்மையான நண்பன். மற்றவர்கள் எல்லோரும் நடிப்பவர்கள், நண்பனை போல நடிப்பவர்கள் என்று சொல்லுகின்றார். ஒரு பெரிய உண்மையை சொல்லுகின்றார் வள்ளுவர். குறள் 704. ഹലോ, കേൾക്കുന്നുണ്ടോ? വീഡിയോ ഒന്ന് ഓഫ് ചെയ്തേക്കും, അപ്പൊ കറക്റ്റ് ആയിട്ട് കേട്ടോളൂ. വീഡിയോ ഒന്ന് ഓഫ് ചെയ്തു. ഓക്കെ. நகுதற் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தற் பொருட்டு. നട്ടൽ, ഒരുനോട് മറ്റൊരാൾ സഹിക്കൊള്ളുന്നത് നകുതർ പൊരുട്ട്, നേരം പോക്കിന് തിരിച്ചു തള്ളാൻ അன்று അല്ല, അങ്ങനെ ആവുകയും അരുത്. മികുതിക്കൺ, അവർക്ക് അനുയോജ്യമല്ലാത്ത വഴിവിട്ടുള്ള പ്രവർത്തികൾ ഉണ്ടാകുന്ന അവസരത്തിൽ
മേൽച്ചെന്ന് മുന്നിൽ നിന്ന് ഇടിത്തർ പൊരുട്ട് ഖണ്ഡിച്ച് സദ്ബുദ്ധി ഉപദേശിക്കുന്നതിനാണ് ആ സൗഹൃദം വേണ്ടത്. അതായത് കളിക്കാനും ചിരിക്കാനും നേരം പോക്കിനും പൊങ്ങച്ചത്തിനു വേണ്ടി മാത്രമുള്ളതല്ല സ്നേഹബന്ധം. ഒരാൾ തെറ്റ് ചെയ്യാൻ തുടങ്ങുമ്പോൾ ഇടയ്ക്ക് കയറി കർശനമായി തന്നെ ഖണ്ഡിക്കുകയും സദ്ബുദ്ധി ഉപദേശിക്കുകയും ചെയ്യുവാനാകണം കൂടെയുള്ള ആൾ. ഉത്തമ സഖ്യത്തിന്റെ ധർമ്മം അതാണ്. ചിരികളി തമാശ അല്ല സഖ്യം, വഴിപിഴച്ചീടുകിൽ ഖണ്ഡിക്കലാം ധർമ്മം. ഓവർ. Kuril 784. Nagutal Purutandu Natal Migudikan Merchendu Iditar Purutu. Friendship is not merely for merriment. It is also to resist mistakes of peers and advise them. This Kuril emphasizes that friendship's true purpose is not just merriment, but to offer stern, timely correction and guidance when a friend goes astray from the right path, focusing on virtues over mere fun. Friendship is not for the sake of laughing, but for the sake of going forward and admonishing when a friend greatly errs. True friendship involves more than just shared joy. It requires the courage to confront and correct a friend when they stray, acting as a moral guide. The core idea is that real friends offer constructive criticism and guidance, even when it's difficult to help each other stay virtuous, rather than just being companions for pleasure. Nagudal Puruttandu Natal Megudikkan Merchendu Iditar Purutu. Thank you all. Over, sir. அடுத்ததாக 785வது குறள். புணர்ச்சி பழகுதல் வேண்டா, உணர்ச்சிதான் நட்பாம் கிழமை தரும். புணர்ச்சி பழகுதல் வேண்டா, உணர்ச்சிதான் நட்பாம் கிழமை தரும். புணர்ச்சி என்றால் சேர்தல், சேர்ந்திருத்தல். புணர்ச்சி பழகுதல் வேண்டா. நண்பர்கள் என்பவர்கள், நட்பு என்பது சேர்ந்திருப்பதால் வருவது அல்ல, சேர்ந்திருக்க வேண்டும் என்பதில்லை. நண்பர்கள் எல்லாம் சேர்ந்திருந்தால்தான் அங்கே நட்பு வரும் என்று சொல்வதற்கில்லை. நண்பர்கள், 2 நண்பர்கள் சேர்ந்திருக்கிறார்கள், ஆனால் உண்மையிலே அவர்களிடையே நட்பு இல்லை. ஒருவனை சதிப்பதற்கு மற்றவன் காத்திருக்கின்றான், ஒருவனுக்கு வஞ்சனை செய்வதற்கு இன்னொருவன் காத்திருக்கின்றான். அவனுக்கு மற்றவனுக்கு தெரியாமல் மனது நிறைய அவனுடைய வஞ்சனை திட்டங்கள் இருக்கிறது என்றால் சேர்ந்திருந்தாலும் அவர்கள் நண்பர்கள் ஆக மாட்டார்கள். அப்ப மனதில் உண்மையான அன்பு வேண்டும். அதுதான் புணர்ச்சி பழகுதல் வேண்டாம். புணர்ச்சி பழகுதல், சேர்ந்து இருத்தல் என்பது நட்புக்கு தேவையில்லை. பின்ன என்ன வேண்டும்? உணர்ச்சி வேண்டும். புணர்ச்சி, உணர்ச்சி, அந்த 2 வார்த்தைகளை எடுத்து கவனியுங்கள். உணர்ச்சி என்றால் சேர்ந்திருத்தல், புணர்தல், சேர்தல். உணர்ச்சி என்பது ஃபீலிங், விகாரம் மலையாளத்தில். உணர்ச்சி, உண்மையான அந்த ஆத்மார்த்தமான அன்பு, அது வேண்டும். அது இருந்தால் நட்பாம் கிழமை, நட்பு என்று சொல்லக்கூடிய அந்த கிழமை தரும். கிழமை என்றால் உரிமை, கிழமை என்றால் உரிமை. இங்கே கிழமை என்ற வார்த்தைக்கு அர்த்தம் உரிமை, அவகாசம் என்று அர்த்தம். கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, அந்த கிழமை அல்ல. இங்கே கிழமை என்றால் உரிமை, அவகாசம், மலையாளத்தில் அவகாசம். அப்போ ஒரு நட்பு என்பது, நண்பர்கள் என்பவர்கள்
சேர்ந்திருக்க வேண்டும் என்பது இல்லை. நட்பு என்பது சேர்ந்திருந்தால்தான் வரும் என்று சொல்வதற்கு இல்லை. உண்மையான அன்பு, மனதில் தோன்றக்கூடிய அந்த ஆத்மார்த்தமான அன்பு இருந்தால், அவர்கள் தூரத்தில் இருந்தால் கூட, தொலைவில் இருந்தால் கூட, அது உண்மையான நட்பாக அமையும். நான் இங்கு இந்தியாவில் இருக்கின்றேன். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நபர், அமெரிக்கா எவ்வளவோ தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு, நாங்கள் 2 பேரும் தொலைபேசியில் பேசிக் கொள்கின்றோம். அந்த தொலைபேசியில் பேசி 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 நம்முடைய அன்பு வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இதுவரை நேரில் நாங்கள் பார்த்ததில்லை, பக்கத்தில் அமர்ந்ததும் இல்லை. ஆனால் உண்மையான அன்பு அவனுக்கும் உண்டு, எனக்கும் உண்டு என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அப்படி இருந்தால் அது சேர்ந்திருந்து சதித்திட்டம் தீட்டக்கூடிய நண்பர்களை விட எவ்வளவோ மேல். அதுதான் உண்மையான அன்பு. தூரத்தில் இருக்கக்கூடிய 2 பேர் செய்யக்கூடிய அந்த நட்பு, அது நட்பாம் கிழமை. நட்பு என்று சொல்லக்கூடிய அந்த உரிமையை அது தந்துவிடும், அந்த சிறப்பை தந்துவிடும். அப்போ புணர்ச்சி பழகுதல் வேண்டா, உணர்ச்சி தான் நட்பாம் கிழமை தரும். சேர்ந்திருக்க வேண்டும் என்பதில்லை நண்பர்கள் நட்புக்காக. அது தூரத்தில் இருந்தாலும் தொலைவில் இருந்தாலும் உண்மையான அந்த உணர்ச்சி, உண்மையான ஆத்மார்த்தமான அந்த அன்பு இருந்தால் அதுவே நட்பு என்று சொல்லக்கூடிய அந்த உரிமையை அந்த 2 பேரிடையே தந்துவிடும். தமிழில் இப்படி ஒரு திரைப்படம் இறங்கியது உண்டு, வெளிவந்தது உண்டு. ஒரு காதல் கோட்டை என்ற ஒரு திரைப்படம். அங்கே கதாநாயகனும் கதாநாயகியும் காணாமலேயே காதல் கொள்ளுகின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு திரைப்படம். அப்படி கடைசியில் அவர்கள் 2 பேரும் கடைசி நேரத்தில் தான் உணர்ந்து கொள்ளுகின்றார்கள். 2 பேரும் நான் நினைத்த ஆள்தான் அந்த ஆள், அவர் நினைத்த ஆள்தான் இந்த ஆள் என்பதை. அப்போ காணாமலேயே காதல் கொண்டு கடைசியில அவர்கள் இணையக்கூடிய ஒரு கதை இந்த காதல் கோட்டை என்ற அந்த திரைப்படம். அது ஜனாதிபதியின் சிறந்த திரைப்படத்திற்கான விருது எல்லாம் பெற்ற ஒரு திரைப்படம். அதே போல எத்தனையோ பேர் உண்டு, பக்கத்தில் இல்லை என்றாலும் தூரத்தில் இருந்து கொண்டு அவர்கள் பேசுவார்கள், தங்களுடைய நட்பை வளர்த்தி கொண்டே இருப்பார்கள். அது பக்கத்தில் இருந்து சரி செய்யக்கூடிய நண்பனை விட எவ்வளவோ மேல், அதுவே சிறந்த நட்பு ஆகும் என்று சொல்லுகின்றார். இப்ப நட்பு என்பதற்கு சேர்ந்திருக்க வேண்டும் என்று சொல்வதற்கு இல்லை. தூரத்தில் இருந்தாலும் உண்மையான அன்பு மனதில் இருந்தால், உண்மையான நட்பு மனதில் இருந்தால் அதுவே சிறந்த நட்பு ஆகும் என்று வள்ளுவர் நட்புக்கு ஒரு இலக்கணத்தை அருமையாக சொல்லுகின்றார். போவார். ശിരമാവില്ലേ പോയോ? മോഹൻദാസ് സാറേ പറ്റുമോ? ജോയിൻ ചെയ്യും. പറഞ്ഞു. புணர்ச்சி பழகுதல் வேண்டா, உணர்ச்சிதான் நட்பாம் கிழமை தரும். ഒരാൾക്ക് മറ്റൊരാളോട് സഖ്യമുണ്ടാക്കാൻ പുണർച്ചി സഹവാസവും പഴകുതൽ ഒപ്പമുള്ള ഇടപെടലുകളും വേണ്ട, ഒന്നും വേണമെന്നില്ല. ഉണർച്ചിതാൻ ഇരുവർക്കും ഒപ്പമുള്ള പരസ്പര ധാരണ, സമാന ഹൃദയത്വം തന്നെ നട്പാം സഖ്യമായി ഭവിക്കുന്നു. അത് കിഴമേ ആ സഖ്യത്തിന്റെ ഉടമസ്ഥയെ നൽകുന്നു. അതായത് പരസ്പരം കാണുകയോ സംസാരിക്കുകയോ ഒന്നും വേണമെന്നില്ല, ഒരു സ്പർശനം പോലും ആവശ്യമില്ല. അവർ തമ്മിലുള്ള ആ ഒരു ഫീലിംഗ് മതി.
സൗഹൃദത്തിന്റെ ഒരു ഫീലിംഗ് മതി, ഫ്രണ്ട്ഷിപ്പിന്റെ ഒരു ഫീലിംഗ് മതി എന്നാണ് പറയുന്നത്. അതിന് വളരെ ഉദാഹരണമായിട്ട് പണ്ടുവരെ ഞങ്ങൾ സ്കൂളിലൊക്കെ പഠിച്ചതാണ്. രണ്ട് പേര് തമ്മിലുള്ള ഒരു സൗഹൃദത്തിനാണ് ഇവിടെ നമ്മുടെ രമേശ് നായർ കവി അത് പറയുന്നുണ്ട്. അത് ഒരു ചോഴ രാജാവ് ഉണ്ടായിരുന്നു. അദ്ദേഹത്തിന്റെ പേര് കോ പെരുംചോഴൻ. കോ എന്ന് പറഞ്ഞാൽ തന്നെ രാജാവാണ്, പെരു എന്ന് പറഞ്ഞാൽ വളരെ വലിയവൻ. അപ്പൊ രാജാക്കന്മാരിൽ വലിയവനായാണ് കോ പെരുംചോഴൻ. അങ്ങനെ ചോഴ നാട്ടിലാണ്. അതേസമയത്ത് പാണ്ഡ്യ രാജ്യത്തിലെ ഒരു കവി ഉണ്ടായിരുന്നു, PC രാമതയ്യാർ എന്ന് പറഞ്ഞിട്ടുള്ളത്. പക്ഷെ ഈ രാജാവിനെ കുറിച്ച് കവിയും കേട്ടിട്ടുണ്ട്, കവിയെ കുറിച്ച് രാജാവും വളരെ കേട്ടിട്ടുണ്ട്. ഇവർ തമ്മിൽ കണ്ടിട്ടുമില്ല, വേറെ ഒന്നും ഒരിടത്തും ഒരു ബന്ധവും ഉണ്ടായിട്ടില്ല. പക്ഷേ നാളുകൾ കഴിഞ്ഞപ്പോ ഈ രാജാവിന്റെ രണ്ട് പുത്രന്മാർ തമ്മിൽ രാജ്യത്തിന് വേണ്ടി യുദ്ധമുണ്ടാകുകയും അല്ലെങ്കിൽ പരസ്പരം കലഹിക്കുകയും ചെയ്തപ്പോ രാജാവ് മനം നൊന്ത് ആ പുത്രന്മാർക്ക് രാജ്യം വിട്ടുകൊടുത്തിട്ട് അദ്ദേഹം പണ്ട് വടക്ക് നോക്കിയിരിക്കുക എന്ന് പറയുന്നു. വടക്ക് നോക്കെന്ന് പറഞ്ഞാൽ മരണത്തിന് നോക്കിയിരിക്കുക എന്നുള്ളതാണ്. അല്ലെങ്കിൽ സ്വർഗലോകത്തിനെ നോക്കുകയോ അല്ലെങ്കിൽ ഈ യുവലോകം വിട്ട് പോവുക എന്നുള്ളതിലേക്ക് വേണ്ടി തപസ്സിരുന്ന് പോകും. ജലപാനം പോലും കഴിക്കാതെ വടക്ക് നോക്കിയിരുന്ന് ധ്യാനത്തിലിരുന്ന് അങ്ങനെ ജീവത്യാഗം ചെയ്യുന്നതിനാണ് വടക്ക് നോക്കിയിരിക്കുക എന്ന് പറയുന്നത്. അതേപോലെ ചെന്ന് ഇദ്ദേഹം ഒരു സ്ഥലം കണ്ടെത്തിയിരിക്കുന്നു. അങ്ങനെ ജീവത്യാഗം ചെയ്യാൻ തുടങ്ങുമ്പോൾ ഈ സന്ദേശം ആ കവി പിസാന്റർക്ക് കിട്ടുന്നുണ്ട്. അദ്ദേഹം ആ പാണ്ഡ്യ രാജ്യത്ത് നിന്നും പെട്ടെന്ന് തന്നെ ഈ രാജാവിനെ കാണാനായിട്ട് യാത്ര തിരിക്കുന്നു, വന്നു ചേരുന്നു. പക്ഷെ കവി വന്ന് ചേരുമ്പോൾ അദ്ദേഹം ജീവത്യാഗം ചെയ്ത് കഴിഞ്ഞിരുന്നു. എന്നാൽ പോലും ഈ കവിയും ഇനി എൻ്റെ സുഹൃത്തിനെ എനിക്ക് കാണണമെങ്കിൽ അദ്ദേഹം എവിടെയാണോ വസിക്കുന്നത് അവിടെ എനിക്ക് ചെല്ലണമല്ലോ എന്ന് പറഞ്ഞിട്ട് അതേ സ്ഥലത്ത് അദ്ദേഹവും തപസ്സിരുന്ന് ജലപാനമില്ലാതെ ജീവത്യാഗം ചെയ്യുന്നുണ്ട് എന്ന് നമ്മുടെ ഉള്ളൊരു സൗഹൃദത്തിന്റെ അത്രയും ആഴമുള്ള ഒരു സുഹൃത്ത് ബന്ധത്തിന്റെ ഒരു കഥ പറയുന്ന ഞാൻ പഠിച്ചിട്ടുണ്ട്. ഇവിടെ കവി രമേശ് നായർ അത് പറയുന്നുണ്ട്. ഞാൻ അന്ന് പെട്ടെന്ന് വായിച്ചു പോവാം. ഒരു സ്നേഹബന്ധത്തിന്റെ തെളിവ് പുറനാണൂറിൽ ഉണ്ട്. ചോഴ രാജാവായ കോപ്പരും ചോഴനെ കുറിച്ച് പാണ്ഡ്യ നാട്ടിലെ കവി പിശിരാന്തയ്യാറും കവിയെക്കുറിച്ച് കോപ്പരും ചോഴനും പരസ്പരം ധാരാളം കേട്ടറിഞ്ഞിരുന്നു. ഒരിക്കലും തമ്മിൽ കാണാതെ അങ്ങോട്ടും ഇങ്ങോട്ടും യാതൊന്നും കൈമാറാതെ അവർ ഉള്ളഴിഞ്ഞ് സ്നേഹിച്ചു. കവിയുടെ രൂപം രാജാവിന് അറിയില്ല, ശബ്ദം കേട്ടിട്ടില്ല, അതുപോലെ മറിച്ചു. എന്നാലും അവർ പരസ്പരം അഗാധമായി സ്നേഹിച്ചു. വർഷങ്ങൾ കഴിഞ്ഞ് ചോഴന്റെ രണ്ട് ആൺമക്കളും രാജ്യം കിട്ടാൻ ചോഴന് നേരെ യുദ്ധത്തിനിറങ്ങി. രാജ്യം അവർക്ക് കൊടുത്തിട്ട് അദ്ദേഹം വടക്കിരുത്തൽ എന്നതിന് സ്വയം വിധേയനായി. വടക്കോട്ട് തിരിഞ്ഞിരുന്ന് ജലപാനം പോലും വെടിഞ്ഞ് നിഷ്ഠയോടെ മരണം വരിക്കുക എന്നതത്രേ വടക്കിരുത്തൽ. പ്രായോപവേശം. തന്റെ ഉത്തമ സുഹൃത്തിന്റെ അവസ്ഥ കേട്ടറിഞ്ഞ് പിശിരാന്തയർ എല്ലാ നിയന്ത്രണങ്ങളും വിട്ട് പാണ്ഡ്യരാജ്യത്തിൽ നിന്ന് പാഞ്ഞെത്തി. അപ്പോഴേക്കും ചോഴൻ പ്രാണത്യാഗം ചെയ്ത് കഴിഞ്ഞിരുന്നു. എങ്കിൽ പിന്നെ എന്റെ തോഴനെ ഞാൻ ജീവൻ കൊണ്ട് അന്വേഷിക്കും എന്ന് ശടിച്ച് പിശിരാന്തയാരും പ്രാണത്യാഗം ചെയ്തു. ഉയിർ കൊണ്ട് തേടിനാൻ എന്നാണ് പാട്ടിലെ പ്രയോഗം. സഹവസിച്ചിട പഴകിടേണ്ട സഹിത്തിന് സമാന ഹൃദയത്തുമേ പോരും ഉണർച്ചി പഴകുതൽ വേണ്ട ഉണർച്ചിതാൻ നட்பாം കിഴമി തരും. കുറൽ 785. ഉണർച്ചി പഴകുതൽ വേണ്ട ഉണർച്ചിതൻ നட்பு ആം കിഴമായി തരും. No need to stay together for maintaining love. Matching minds make love firm. It emphasizes that physical closeness or prolonged acquaintance is not essential for friendship. Rather, identical feelings or a meeting of minds is what truly creates the bond of friendship. True friendship is not about how often you meet or how well you know someone physically. It's about a deep mutual understanding and resonance
of spirit that automatically creates the right to be called friends, even from afar. ഉണർച്ചി പഴുകുതൽ വേണ്ട, ഉണർച്ചിതാൻ നட்பு ആം കിഴമയി തരും. Thank you all. Over, sir. அடுத்ததாக 786வது குறள். முகம் நக நட்பது நட்பு அன்று, நெஞ்சத்து அகம் நக நட்பது நட்பு. முகம் நக நட்பது நட்பு அன்று, நெஞ்சத்து அகம் நக நட்பது நட்பு. எது சிறந்த நட்பு என்று வள்ளுவர் சொல்லுகின்றார், அடையாளம் காட்டுகின்றார். முகம் நக நட்பது நட்பன்று. முகம்தான், முகம் நக, முகத்தில் சிரிப்பு வரக்கூடிய முறையில் நட்பது, நட்பு கொள்வது நட்பு அன்று, சிறந்த நட்பாக இருக்க வேண்டும் என்று நமக்கு சொல்ல முடியாது. நான் முதலில் சொன்னது போல 2 பேர் நட்பு கொள்ளுகின்றார்கள், எப்போதும் சிரித்து பழகி பேசுகின்றார்கள். ஆனால் அவருடைய உள்ளம், மனது வெள்ளை மனம் கொண்ட மனதாக இருக்க வேண்டும் என்பது இல்லை. அவர்கள் உள்ளே சிரித்து விட்டு, புறமே சிரித்து விட்டு வெளியே சிரிப்பு காட்டிவிட்டு மனதுக்கு உள்ளே வேறு ஏதாவது சதித்திட்டம் தீட்டுபவர்களாக இருக்கலாம். எனவே முகம் நக நட்பது நட்பன்று. முகத்தில் சிரிப்பு வரக்கூடிய முறையில சிரித்து பேசி பழகுவது அல்ல ஒரு சிறந்த நட்பு என்று சொல்வது. பின்ன என்ன? நெஞ்சத்து, நெஞ்சில், மனதில், அகம் நக, மனதுக்கு உள்ளே, நக, நல்ல முறையில் மிக நெருக்கமாக பழகி நட்பது, நட்பு கொள்வது, அதுவே சிறந்த நட்பு ஆகும். அப்போ வெளியே காட்டக்கூடிய அந்த நடிப்பு, சிரித்து பேசி அன்பு உள்ளவனை போல, நட்பு உள்ளவனை போல பேசி பழகுவது அல்ல நட்பு. உண்மையான நட்பு என்பது மனதுக்கு உள்ளே தோன்றக்கூடிய அந்த ஆத்மார்த்தமான அன்பு. அவனுக்கு ஏதாவது துன்பங்கள் வந்தால் அந்த நேரத்தில் ஓடிப்போய் அந்த துன்பத்தை துடைப்பவனே சிறந்த நண்பன். 2 நண்பர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் உண்மையான நண்பர்களாக இருந்தால் ஒருவனுக்கு ஏதாவது ஒரு துன்பம் வந்தால் உடனே மற்றவன் போய் உதவி செய்ய வேண்டும். அவனே மனதுக்கு உள்ளே இருந்து வந்த உண்மையான அன்புடையவன் என்று, உண்மையான நட்புடையவன் என்று சொல்ல முடியும். இல்லாமல் அவனுக்கு ஏதாவது ஒரு துன்பம் வரக்கூடிய நேரத்தில் அவனுக்கு உதவாமல், அவனை பார்க்கக்கூடிய நேரத்துல நண்பா எப்படி சோமா இருக்கே அப்படி இப்படி எல்லாம் கேட்டு சும்மா சிரித்து பழகி போய்விட்டு, சிரித்து விட்டு போய்விட்டு அவனுக்கு ஏதாவது துன்பம் வந்தால் ஐயோ நான் அதை அறியவில்லை, அப்படியா இப்படியா எல்லாம் கேட்டு மழிப்பினால் அவன் உண்மையான நண்பன் ஆவானா? அது உண்மையான நண்பனும் அல்ல, அது உண்மையான நட்பும் அல்ல. இப்ப முகம் நக நட்பது நட்பன்று. முகத்தில் சிரிப்பு வரக்கூடிய முறையில பேசி சிரித்து பழகுவது அல்ல நல்ல நட்பு என்பது. நட்பு அன்று, அது உண்மையான நட்பு ஆக இருக்க வேண்டும் என்று சொல்வதற்கு இல்லை. நெஞ்சத்து, நெஞ்சில், மனதில், அகம் நக, மனதுக்கு உள்ளே இருந்து வரக்கூடிய, மனது சிரிக்கக்கூடிய, அடிமனது சிரிக்கக்கூடிய முறையில், அங்கே ஒரு மகிழ்ச்சி வரக்கூடிய முறையில வரக்கூடிய நட்பது. அப்படி நட்பு கொள்வதே சிறந்த நட்பு ஆகும் என்று வள்ளுவர் மிகவும் தெளிவாக உண்மையான நட்பு என்றால் எப்படி அமைய வேண்டும் என்பதற்குரிய ஒரு இலக்கணம் இங்கே சொல்லப்படுகிறது. தேங்க்யூ சார். குறள் 786. മുഖം നക നട്പു അൻറു നെഞ്ചത്തു അകം നക നട്പതു നട്പു. മുഖമാർന്ന ചിരിയല്ല മുഖ്യം, നിറനെഞ്ചിനകമാർന്ന സ്നേഹമേ സഖ്യം. സൗഹൃദത്തിന്റെ ഹൃദയം എന്ന് വെച്ചാൽ ചുണ്ടിൽ വിരിയുന്ന പുഞ്ചിരിയല്ല, അത് പുറംകാഴ്ചയല്ല, ഹൃദയത്തിന്റെ ആഴങ്ങളിൽ നിശബ്ദമായി നിറഞ്ഞു നിൽക്കുന്ന സ്നേഹമാണ്. യഥാർത്ഥ സുഹൃത്ത് എപ്പോഴും പുഞ്ചിരിക്കണമെന്നില്ല, എന്നാൽ നമ്മുടെ മനസ്സൊരിക്കലും ശൂന്യമാകാനും അനുവദിക്കില്ല. ആ സ്നേഹം പ്രദർശിക്കപ്പെടുന്നതല്ല, ദുഃഖത്തിൽ കൈപിടിക്കുന്നതും വേദനയിൽ ഒപ്പം ഇരിക്കുന്നതും അറിയപ്പെടാത്ത ത്യാഗങ്ങളിലൂടെയും അത് തെളിഞ്ഞു നിൽക്കും. മുഖത്തെ സന്തോഷിപ്പിക്കുന്നതല്ല സൗഹൃദം, മറിച്ച് ഹൃദയത്തെ നിറയ്ക്കുന്നതാണ് യഥാർത്ഥ സൗഹൃദം എന്ന സന്ദേശമാണ് തിരുവള്ളുവർ ഈ കുറളിലൂടെ ലോകത്തിന് നൽകുന്നത്.
യുദ്ധഭൂമിയിൽ അർജുനൻ തളർന്നു നിൽക്കുമ്പോൾ കൃഷ്ണൻ മുഖം സന്തോഷിപ്പിക്കാൻ പുഞ്ചിരിക്കുകയല്ല, മറിച്ച് ഹൃദയം തൊട്ടുണർത്തുന്ന വാക്കുകളാണ് പറയുന്നത്. അവിടെ സൗഹൃദം വെറുമൊരു പ്രദർശനമല്ല, കർമ്മത്തിലൂടെ പ്രകടമാകുന്ന സ്നേഹമാണ്. കൃഷ്ണൻ അർജുനനെ വിട്ടുപോകുന്നില്ല, അവനെ തെറ്റായ വഴിയിൽ പ്രോത്സാഹിപ്പിക്കുന്നുമില്ല. സത്യവും ധർമ്മവും പഠിപ്പിച്ച് ഹൃദയം നിറയ്ക്കുകയാണ് ചെയ്യുന്നത്. ഈ സത്യമാണ് തിരുക്കുറൾ നമുക്ക് നൽകുന്ന യഥാർത്ഥ സത്യം. അർജുന ഹാഡ് കൃഷ്ണ നോട്ട് ടു മേക്ക് ഹിം സ്മൈൽ ബട്ട് ടു മേക്ക് ഹിം സ്റ്റാൻഡ് സ്ട്രോങ്. ദാറ്റ് ഈസ് ട്രൂ ഫ്രണ്ട്ഷിപ്പ്, ദാറ്റ് ഈസ് ട്രൂ ലവ്. കുറൾ 786. മുഖം നഗ നട്പു അൻരു നെഞ്ചത്തു അകം നഗ നട്പത് നട്പു. മുഖമാർന്ന ചിരിയല്ല മുഖ്യം, നിറനെഞ്ചിനകമാർന്ന സ്നേഹമേ സൗഖ്യം. താങ്ക് യു. Love is not that expressed to make the face pleasant. Love is love shown from the heart to full one's heart. പൊരുൾ 787. குறள். அழிவின் அவை நீக்கி ஆறு உய்த்து அழிவின் கண் அல்லல் உழப்பதாம் நட்பு. அழிவின் அவை நீக்கி, அழிவினவை நீக்கி, அழிவினவை நீக்கி ஆறு உய்த்து அழிவின்கண் அல்லல் உழப்பதாம் நட்பு. அல்லல் உழப்பதாம் நட்பு. உண்மையான நட்பு என்பது என்ன என்பதை இன்னொரு குறளில் வள்ளுவர் இன்னும் தெளிவாக சொல்லுகின்றார். அழிவின் அவை நீக்கி, அழிவு வரக்கூடிய நேரத்தில், அழிவு என்றால் நாசம், நண்பனுக்கு ஏதாவது ஒரு நாசம் வரக்கூடிய நேரத்தில், அவனுக்கு ஒரு அழிவு அல்லது ஒரு நாசம் வரக்கூடிய நேரத்தில் அவை நீக்கி, அந்த நாசத்தை நீக்கி, அந்த அவனுக்கு வரக்கூடிய துன்பங்களை எல்லாம் மாற்றி, அவன்தான் உண்மையான. எந்த ஒரு நண்பன் எல்லாம் அறிந்து கொண்டு, நண்பனுடைய எல்லா காரியங்களையும் நன்றாக அறிந்து கொண்டு, அவனுக்கு இப்போது துன்பம் வந்திருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு அந்த துன்பத்தை மாற்றுவதற்கு முயற்சி செய்கின்றானோ அவனே உண்மையான நண்பன். இப்ப உண்மையான நண்பனை எப்போது அறியலாம்? ஆபத்து வரக்கூடிய நேரத்தில் அறியலாம். இப்படி சொல்வார்கள், ஆபத்து காலத்தில் அறியலாம் அருமை நண்பனை என்று தமிழில் சொல்வது உண்டு. ஆபத்து காலத்தில் உன்னுடைய நண்பனை, உண்மையான நண்பனை நீ அறிவாய். நமக்கு ஒரு ஆபத்து வரக்கூடிய நேரத்தில் தான் நாம் நண்பர்களை நன்றாக அறிந்து கொள்கின்றோம். ஆபத்தை எந்த நண்பன் அந்த ஆபத்திலிருந்து நம்மை கரைகயற்ற வருகின்றானோ அவனே சிறந்த நண்பன். இப்போ அழிவின் அவை நீக்கி, அழிவு வரக்கூடிய நேரத்துல அவற்றை எல்லாம் மாற்றி அவற்றிலிருந்து நம்மை விடுபட செய்து ஆறு உய்த்து, ஆறு என்றால் வழி, ஆறு என்றால் வழி, நல்ல வழியில் நம்மை மாற்றி செலுத்தி, நண்பா நீ அங்கே போகாதே, அங்கே போனால் உனக்கு துன்பங்கள் வரும், உனக்கு அழிவு வரும் என்று நமக்கு சொல்லி அதிலிருந்து நம்மை விடுவித்து ஆறு உய்த்து நல்ல வழியில் அதன் பிறகு நம்மை நல்ல வழியில் செலுத்தி, இது போன்ற வேறு அழிவுகள், எந்த அழிவு வந்தாலும், அழிவின்கண் எப்படிப்பட்ட அழிவுகள் வந்தாலும், எப்படிப்பட்ட நாசங்கள் வந்தாலும் அல்லல் உழப்பதாம், அந்த அல்லலை எல்லாம், அல்லல் என்றால் துன்பம், வேறு எந்த துன்பங்கள் வந்தாலும் அந்த துன்பங்களை எல்லாம், துன்பம் வந்த நேரத்தில் ஓடி வந்து உழப்பதாம், அந்த துன்பத்தை மாற்ற நினைப்பவனே, அந்த உழப்பது என்றால் மாற்றுதல், அந்த துன்பத்தை மாற்ற நினைப்பவனே நல்ல நண்பன். அதுவே சிறந்த நட்பு ஆகும். அல்லல் உழப்பதாம் நட்பு, துன்பத்தை மாற்றுவதே நட்பு ஆகும். அல்லல் உழப்பதாம் நட்பு, துன்பத்தை அல்லல், துன்பத்தை உழப்பதாம் மாற்றுவதே நட்பு, நட்பு ஆகும். அவனே சிறந்த நண்பன் ஆவான். அப்போ உண்மையான நண்பன் என்பவன் யார், உண்மையான நட்பு என்பது எது என்பதை தெளிவாக சொல்லுகின்றார் வள்ளுவர். அழிவின் அவை நீக்கி, அழிவு வரக்கூடிய நேரத்தில், நாசம் வரக்கூடிய நேரத்தில் அவற்றை எல்லாம் மாற்றி அதிலிருந்து நம்மை விடுபட செய்து ஆறு உய்த்து, ஆறு வழி, நல்ல வழியில் நம்மை செலுத்தி, அழிவின்கண், இது போன்ற வேறு எந்த அழிவு வந்தாலும் அந்த அழிவினால் வரக்கூடிய அல்லல் துன்பங்களை எல்லாம் உழப்பதாம் மாற்றுவதே
நட்பு, உண்மையான நட்பு என்பது ஆகும். ஆபத்து காலத்தில் அறியலாம் உன் அருமை நண்பனை. ஓவர். സാർ ഉണ്ടോ? എടുക്കണോ? 787. ഓക്കെ. നട്പ് ഒരുവന്റെ സഖ്യം അഴിവിൽ തകർച്ചയെ ഉണ്ടാക്കുന്ന അവൈ തിന്മ നിറഞ്ഞ മാർഗങ്ങളെ പ്രവർത്തികളെ നീക്കി വിലക്കി 6 നല്ല മാർഗങ്ങളിലൂടെ ഉയ്ത്ത് നയിച്ച് അഴിവിൻ കൺ വിധിഹിതത്താൽ സംഭവിക്കുന്ന ദുരിതങ്ങളിൽ അല്ലൽ ആ ദുഃഖങ്ങളിൽ ഉഴപ്പതാം ഒപ്പമിരുന്ന് താനും അനുഭവിച്ച് ആശ്വസിപ്പിക്കുന്നതാകുന്നു. ഉത്തമ സ്നേഹത്തിന്റെ കടമ തന്റെ സുഹൃത്തിന് യാതൊരു കേടും വരാതെ നോക്കുക എന്നതത്രേ. സംഭവിക്കുന്ന അപജയങ്ങൾ നീക്കി നേരായ മാർഗം കാട്ടി നിയന്ത്രണാതീതമായ സാഹചര്യങ്ങളിൽ വന്നുപോകുന്ന ദുഃഖം ഒപ്പം ഇരുന്ന് അനുഭവിച്ച് ആശ്വസിപ്പിക്കുക എന്നതാണ്. അഴിവുകൾ നീക്കി നേർവഴി കാട്ടി ദുഃഖത്തിൽ ഒരുമ കാട്ടുന്നതേ സഖ്യം. ഓവർ. Kural 787 translates, love is joining sorrow at time of grief by blocking path to disaster and leading to righteousness. The Kural emphasizes that true friendship involves active guidance and support, not just shared good times. A real friend helps a person avoid destructive paths, encourages them towards virtuous living, and shares their sorrow during time of troubles. These words highlight the deeper meaning of friendship, suggesting that it goes beyond merely enjoying happy moments together. It stresses that a genuine friend takes an active role in guiding and supporting their friend. This involves steering them away from harmful choices and encouraging them to pursue a life of virtue and integrity. Additionally, true friends are not just there for the good times. They also share in such others' struggle and sorrows, providing emotional support during difficult periods. Overall, the essence of the true friendship lies in its commitment to mutual growth and well-being. Thank you. Over. அடுத்ததாக 788வது பாடல். சிறந்த நட்புக்கு உதாரணமாக இந்த உலகத்தில் வேறு எந்த புலவனும் சொல்லாத ஒரு அருமையான, மிகவும் அருமையான ஒரு உவமையை சொல்லி விளக்குகின்றார் வள்ளுவர். திருக்குறள் மட்டுமே இப்படிப்பட்ட ஒரு உவமையை நாம் பார்க்க முடியும். திருவள்ளுவரால் மட்டுமே இப்படிப்பட்ட ஒரு உவமையை சொல்ல முடியும் என்று நாம் உறுதியாக சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு அருமையான உவமை. உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. ஒரு நல்ல நட்பு என்பது என்ன? ஒரு நல்ல நண்பன் என்பவன் யார் அவனை எப்படி நாம் அறிந்து கொள்ளலாம் என்பதற்கு மிகவும் சிறப்பான ஒரு உவமையை, இதுபோல ஒரு உவமையை வேறு யாரும் உலகத்தில் எந்த கவிஞனும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான உவமை. நாம் ஒரு இடத்தில் நிற்கின்றோம். ஒரு சாலை ஓரத்தில் நிற்பதாக நாம் நினைத்துக் கொள்வோம். சாலை ஓரத்தில் நாம் பேருந்துக்காக காத்து நிற்கின்றோம். அந்த நேரத்தில் எப்படியோ நம்மை அறியாமலேயே நாம் உடுத்தி இருக்கக்கூடிய அந்த வேட்டி அவிழ்ந்து விடுகிறது என்று நினைத்து பாருங்கள்.
அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. பெண்ணாக இருந்தால் அதை விட ஆணை விட மோசம். நம்முடைய துணி, நாம் உடுத்தி இருக்கக்கூடிய ஆடையானது நம்மை விட்டு போகிறது, நம்மை விட்டு நழுவி விடுகிறது. ஆட்கள் எல்லாம் பார்த்து கொண்டு நிற்கின்றார்கள். நமக்கு மனதில் ஏதாவது மனக்கோளாறு இருந்தால் சிலப்போ நாம் அதை கவனிக்காமல் நின்று விடுவோம். ஆனால் ஒரு உணர்வு உள்ள ஒரு மனிதன் என்ன செய்வான்? ஐயோ, என்னுடைய ஆடை போனதே என்று உடனே பிடித்து விடுவான். இந்த வேட்டி கீழே விடாமல், தன்னுடைய மானம் போகாமல் இருப்பதற்காக அவனை அறியாமலே அவனுடைய கைகள் அந்த வேட்டியை இறுக பிடித்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள நினைக்கும். அந்த மனிதன் வெட்கமடையாமல், மற்றவர்கள் கேலியாக சிரிக்காமல் இருப்பதற்காக அந்த கையானது பிடிக்கும். அப்படி இருக்க வேண்டும் ஒரு உண்மையான நண்பன். எப்படி நம்முடைய ஆடை அவிழ்ந்து விடக்கூடிய நேரத்தில் நம்மை அறியாமலே அந்த கைகள் எப்படி மிகவும் வேகமாக ஓடி வந்து அந்த வேட்டியை பிடித்து நம்முடைய மானத்தை காப்பாற்றுமோ, அதுபோல ஒரு நண்பன் தன்னுடைய நண்பனுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்தால் உடனே அந்த வேட்டியை அந்த நேரத்தில் மிகவும் வேகமாக பிடிப்பது போல அவன் ஓடி வந்து அந்த நண்பனை காப்பாற்ற வேண்டும். அவனே உண்மையான நண்பன். மிகவும் சிறப்பான ஒரு உவமை. இதை விட ஒரு நட்புக்கு வேகமாக உதவி செய்ய வேண்டும், நண்பனுக்கு மிகவும் வேகமாக உதவி செய்ய வேண்டும், உடனே செய்ய வேண்டும் என்று சொல்லுவதற்கு இதைவிட ஒரு உவமை எந்த ஒரு மொழியிலும், உலகத்தில் உள்ள எந்த கவிஞனாலும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான உவமை. உடுக்கை இழந்தவன் கை போல. உடுக்கை, உடுத்திருக்கக்கூடிய அந்த ஆடை, உடுக்கை இழந்தவன், இழந்து விட்டால், உடுக்கையை ஆடையை இழந்தவனுடைய கை போல, கைகளை போல, ஆங்கே அங்கு ஒரு துன்பம் வந்தால் அந்த இடத்தில் இடுக்கண் துன்பம். இடுக்கண் என்றால் துன்பம். உடுக்கை என்றால் ஆடை, துணி. ஆனால் இடுக்கண் என்றால் துன்பம். துன்பம் வரும்போது அந்த துன்பத்தை களைவதாம். உடனே களைவதே, உடனே களைய நினைப்பவனே உண்மையான நண்பன் ஆவான். நாம் எல்லோரும் இவ்வளவு வயது முதிர்ந்தவர்கள், ஏராளமான வாழ்க்கை அனுபவங்களை அறிந்தவர்கள். ஒவ்வொருவருக்கும் ஏராளமான அனுபவங்கள் இருக்கும். உங்கள் வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு நல்ல நண்பனாவது, ஆத்மார்த்த நண்பனாவது நிச்சயமாக இருந்திருப்பான். உங்கள் பழைய காலத்தை திரும்பி பாருங்கள். நீங்கள் பள்ளிக்கூடத்தில் படித்துக் கொண்டிருக்கின்ற நேரம் அல்லது கல்லூரியில் படிக்கக்கூடிய அந்த காலகட்டம், அப்போது உங்களை ஏமாற்றாத, உங்கள் மீது உண்மையான அன்புள்ள ஏதாவது ஒரு நண்பன் நிச்சயமாக இருப்பான். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்தான கட்டம் வரக்கூடிய நேரத்தில் மிகவும் வேகமாக வந்து உங்களுக்கு உதவி இருப்பான். நிச்சயமாக அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொருந்தும். யாராவது ஒரு ஆள் நல்ல மனது உள்ள ஒரு மனிதனாக இருந்தால் நிச்சயமாக ஒரு நண்பன் அந்த இடத்தில் அவரை காப்பாற்றி இருப்பான். என்னுடைய வாழ்விலும் அப்படிப்பட்ட ஒரு நண்பன் உண்டு. அதனால்தான் நான் இதை இவ்வளவு அனுபவபூர்வமாக சொல்லுகின்றேன். அப்படி இருப்பவனே உண்மையான நண்பன் ஆவான். உடுக்கை இழந்தவன் கைபோல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. உடுக்கை இழந்தவன், ஆடை இழந்தவனுடைய கை போல, கைகளை போல. எப்படி ஆடையை இழந்து விட்டால் அந்த கைகள் ஓடி வந்து அந்த ஆடையை பிடித்து அவர் மானத்தை காப்பாற்றுமோ, அதுபோல இடுக்கண் களைவதே, நண்பனுடைய துன்பத்தை உணர்ந்து கொண்டு, ஐயோ என்னுடைய நண்பன் இந்த துன்பத்தில் மாட்டியிருக்கின்றானே, இந்த ஆபத்தில் மாட்டியிருக்கின்றானே என்பதை உணர்ந்து கொண்டு உடனே அந்த நேரத்தில் குதித்து ஓடி வந்து அந்த துன்பத்தை களைவதே, மாற்றுவதே உண்மையான நட்பு ஆகும். மற்றதெல்லாம் போலி நட்பு. அப்படி வரவில்லை என்றால் அது உண்மையான நட்பு அல்ல. அப்ப உண்மையான நண்பர்கள் இப்படி இருப்பார்கள். குறள் 777. உடுக்கை இழந்தவன் கைபோல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. உடுமுண்டழியவே கைபோல துக்கத்திலுடனே நீண்டு உதவுவது சக்கியம்.
ഇനി അതിന്റെ അർത്ഥമാണെങ്കിൽ നട്പ്, സഖ്യം, ഉടുക്കൈ, ഉടുത്തിരിക്കുന്ന വസ്ത്രം, ഇഴന്തവൻ, അഴിഞ്ഞു പോയവന്റെ കൈ പോലെ, കൈ അവൻ പോലും അറിയാതെ ചെന്ന് മുണ്ടിന്റെ കുത്ത് ഉറപ്പിക്കുന്നത് പോലെ, ആകെ അതേ ക്ഷണത്തിൽ തന്നെ സ്നേഹിതന്റെ ഇടുക്കൻ ദുഃഖത്തെ അവൻ പോലും അറിയാതെ കളയുവാൻ നീക്കുന്നതാകുന്നു. ഒരുവന്റെ ഉടുമുണ്ട് അഴിഞ്ഞു പോയാൽ അവൻ പോലും അറിയാതെ അവന്റെ കൈ വിരഞ്ഞു ചെന്ന് ആ മുണ്ടിന്റെ കുത്ത് യഥാസ്ഥാനം ഉറപ്പിക്കുന്നുണ്ട്. അതുപോലെ ആയിരിക്കണം യഥാർത്ഥ സുഹൃത്തിന്റെ സേവനവും. കൂട്ടുകാരന് ദുഃഖം വരുമ്പോൾ അവൻ പോലും അറിയുന്നതിന് മുൻപ് അത് മനസ്സിലാക്കി ഉപകരിക്കണം. എനിക്ക് ഏറ്റവും അർത്ഥവത്തായ എൻ്റെ ജീവിതത്തിൽ ഞാൻ അനുവർത്തിച്ചു പോകുന്ന ഒരു കുറളാണ് ഈ കുറൾ. ഇത് സ്കൂളിൽ പഠിച്ചതെന്ന് എനിക്ക് അത്ര ഓർമ്മയില്ല, പക്ഷെ ഈ തമിഴ്നാട് ബസ്സിൽ ഉള്ള ബോർഡിൽ കണ്ട് എൻ്റെ കുഞ്ഞുനാളിൽ എങ്ങനെയോ പതിഞ്ഞുപോയ ഒരു കുറളാണിത്. ഉടുക്ക എഴുന്തവൻ കൈപോലാകെ ഇടുക്കൻ കിടവതാ നടത്തുന്നുള്ളത് ഏത് പാതിരയ്ക്കും ഏത് സമയത്തും മനസ്സിൽ പതിഞ്ഞ ഒരു ഇതാണ്. മാത്രമല്ല, നമ്മുടെ ഒരാൾ നോക്കുക, അയാൾ തലയിൽ ഒരു ചുമടുമായിട്ട് കയ്യിൽ വേറെ ചുമടുമായിട്ട് ഇങ്ങനെ നടന്നു പോകുന്ന സമയത്ത്, അല്ലെങ്കിൽ രണ്ട് കൈകളിൽ എന്തെങ്കിലും ഭാരം ചുമന്ന് പോകുന്ന സമയത്ത് അയാൾ ഉടുത്തിരിക്കുന്ന മുണ്ട് അല്ലെങ്കിൽ വസ്ത്രം അത് കുത്തഴിഞ്ഞ് താഴോട്ട് പോവും എന്നുള്ളൊരവസ്ഥയിൽ കൈ ചിലപ്പോൾ എന്ത് ചെയ്യും, രണ്ട് കയ്യിലുമുള്ള സാധനങ്ങൾ അവിടെ തന്നെ അങ്ങ് താഴെ വയ്ക്കും. എന്നിട്ട് ഓടിച്ചെന്നായിരിക്കും ആ കൈ ആ കുത്ത് അല്ലെങ്കിൽ ആ മടിക്കുത്തിനെ ഒന്ന് പിടിച്ചു നിർത്തുന്നത്. കാരണം വേറൊന്നല്ല, അവന്റെ മാനം അല്ലെങ്കിൽ അവന്റെ അഭിമാനം അല്ലെങ്കിൽ അവന്റെ അന്തസ്സ് അത് മറ്റുള്ളവരുടെ മുമ്പിൽ കളഞ്ഞു കുടിക്കാനുള്ളതല്ല, അല്ലെങ്കിൽ കാഴ്ചവസ്തുവായി മാറരുത് എന്നുള്ള ഇതിലെ കൈ, അതായത് ഒരേ ആ ദേഹത്തിലുള്ള ആ കൈ അവനറിയാതെ പോലും ഓടി വന്ന് അത് സഹായിക്കുന്ന രീതിക്കായിരിക്കണം സുഹൃത്തിന്റെ ഒരു പ്രവൃത്തി. ഇത് പല സന്ദർഭങ്ങളിൽ ഞാൻ ഉറ്റ സുഹൃത്തുക്കൾക്ക് ചെയ്തിട്ടുണ്ട്. അതിന് നന്ദി ഇന്നും അവരത് ഓർക്കുന്നുണ്ട് എന്നുള്ളതിലാണ്. അതാണ് നമ്മുടെ ഇതിൽ എന്നിട്ട് പിന്നെ വിവേകാനന്ദൻ നമുക്ക് പറയുന്ന പോലെ ഡോണ്ട് സോ എമ്പതി സിമ്പതി പ്ലീസ് സോ എമ്പതി എന്ന് പറഞ്ഞാൽ ആ അവസ്ഥ മനസ്സിലാക്കി അവിടെ ആപത്തിന് ഉപകരിക്കുന്നതായിരിക്കണം സൗഹൃദം. പക്ഷെ അങ്ങനെ അപൂർവമായിട്ട് ആ സൗഹൃദം നമുക്ക് നിലനിർത്താൻ സാധിക്കുള്ളൂ. എന്നാലും അത് അങ്ങനെ ആയിരിക്കണം ഒരു യഥാർത്ഥ സ്നേഹം എന്ന് അവിടെ പറയുന്നുണ്ട്. ഈ കുറൾ എനിക്ക് നിങ്ങളുടെ മുമ്പിൽ അവതരിപ്പിക്കാൻ സാധിച്ചതിലും എനിക്ക് വളരെയധികം നന്ദിയുണ്ട്. ഓക്കെ. Kural 788. When the dress fails, one's hand automatically comes to help. Like this, a friend should rush to his mate immediately to remove his sorrow at the time of grief. Kural 789. குறள் 789. நட்பிற்கு வீற்றிருக்க யாதனின் கொட்பு இன்றி ஒல்லும் வாய் ஊன்றும் நிலை. நட்பிற்கு வீற்றிருக்கை யாதனின், யாது எனில், நட்பிற்கு வீற்றிருக்கை யாதனில் கொட்பு இன்றி ஒல்லும் வாய் ஊன்றும் நிலை. நட்பினுடைய ஒரு உன்னதமான ஒரு நிலை, அதனுடைய ஒரு ஹையர் ஸ்டேஜ் என்ன என்பதை வள்ளுவர் இங்கு சொல்லுகின்றார். நட்பிற்கு வீற்றிருக்கை, நட்பினுடைய ஒரு உன்னதமான நிலை என்ன என்றால், அதனுடைய அதிகபட்சமான நிலை என்ன என்றால், யாதெனில் என்னவென்றால், கொட்பு இன்றி, கொட்பு என்றால் மன வேறுபாடு, மன வேறுபாடு இல்லாமல், மனதில் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல், ஒல்லும் வாய், நண்பனுக்கு துன்பம் வரக்கூடிய நேரத்தில் எல்லாம் ஒல்லும் வாய், முடிந்த வரையில், தன்னால் முடிந்த வகையில் எல்லா காரியங்களிலும் ஓடி நடந்து நண்பனுக்கு வரக்கூடிய அனைத்து கஷ்டப்பாடுகளிலும் அனைத்து தொந்தரவுகளிலிருந்து அவன் விடுபடுவதற்காக முடிந்த வரையில் ஊன்றும் நிலை, அவனை தாங்கி அவனுக்கு உதவி, அவனை ஊன்றுதல், தாங்கி அவனுக்கு ஊன்றுகோலாக அமைந்து துணையாக நின்று அவனுக்கு உதவி
செய்வதாகும். அதுவே ஒரு ஒரு நட்பினுடைய உண்மையான ஒரு உன்னதமான நிலை என்பது. நட்பிற்கு வீற்றிருக்கை யாதனில் கொட்பு இன்றி ஒல்லும் வாய் ஊன்றும் நிலை. நட்புக்கு வீற்றிருக்கை ஒரு உன்னதமான நிலை என்பது என்னவென்றால், யாதெனில் என்னவென்றால், கொட்பு இன்றி மனம் தளராமல், கொட்பு இன்றி மனத்தளர்ச்சி இல்லாமல், இன்றி இல்லாமல், ஒல்லும் வாய் முடிந்த வரையில், ஒல்லும் வாய் முடிந்தவாறு தன்னால் முடிந்த அளவுக்கு ஊன்றும் அவனை தன்னுடைய உதவிக்கரங்களால் ஊன்றி நிறுத்தக்கூடிய, தாங்கி நிறுத்தக்கூடிய நிலை ஆகும். அப்போ ஒரு நல்ல நண்பன் என்பவன், ஒரு நல்ல நட்பு என்பதற்கு அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நண்பன் என்பவன், அவனை நேசிக்கக்கூடிய, தன்னுடைய நண்பனுக்கு ஆபத்து வரக்கூடிய நேரத்திலெல்லாம், ஏதாவது துன்பங்கள் வரக்கூடிய நேரத்திலெல்லாம் ஒரு மனத்தளர்ச்சி கொஞ்சம் கூட இல்லாமல் தனக்கு வந்த துன்பத்தை போல நினைத்து ஓடோடி சென்று அவன் அருகில் சென்று அவனுக்கு வேண்டிய உதவிகளை செய்து ஒரு ஊன்றுகோல் போல அவனை தாங்கி நிறுத்த வேண்டும். அதுவே உண்மையான நட்பாகும். அப்படி செய்பவனே உண்மையான நண்பன் ஆவான் என்று அருமையாக வள்ளுவர் சொல்லுகின்றார். நண்பனுக்கு உதவி செய்வதில் என்பது ஒரு பெரிய விஷயம். அது சிலர் தன்னை விட தன்னுடைய நண்பனை அதிகமாக நேசிக்கக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் உண்டு. தன்னுடைய மனைவி சொன்னால் சிறப்பு கேட்க மாட்டார்கள், ஆனால் நண்பன் சொன்னால் கேட்பார்கள். அப்படிப்பட்ட நண்பனை நேசிக்கக்கூடிய அப்படிப்பட்ட நண்பர்கள் இன்றும் இந்த உலகத்துல உண்டு. உலகம் கெட்டு போய்விட்டது என்றெல்லாம் நாம் சொன்னாலும் ஒரு சிலராவது, 1-2 பேராவது நிச்சயமாக நல்ல நண்பர்கள் இன்றும் இருக்கின்றார்கள். அது நமக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம். அந்த அளவுக்கு உலகம் கெட்டு போய்விடவில்லை. இன்றும் சில நண்பர்கள், நல்ல நண்பர்கள் இருக்கின்றார்கள். நல்ல நட்புக்கு அடையாளமாக விளங்கக்கூடியவர்கள் இன்றும் இருக்கின்றார்கள் என்பதை இந்த பாடலில் வள்ளுவர் சொல்லி இருப்பதை போல, அது இந்த காலத்துக்கும் அந்த காலத்துக்கு பொருந்தியது போல, இந்த காலத்துக்கும் அந்த காலத்தில் ஏராளமான நண்பர்கள் இருந்திருப்பார்கள். ஆனால் இந்த காலத்தில் அந்த அளவுக்கு இல்லை என்றாலும் கொஞ்சம் பேராவது இருக்கின்றார்கள். ஆனால் உண்மையான நண்பர்கள் இப்படி இருக்க வேண்டும், உண்மையான நட்பு என்பது இப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு வரையறை அல்லது ஒரு இலக்கணமாக அமைவது இந்த குறளாகும். போகலாம். താങ്ക് യു സർ. നല്ല സൗഹൃദങ്ങൾ പുഷ്പങ്ങൾ പോലെയാണ്. അവ നമ്മുടെ ജീവിതത്തെ സുഗന്ധപൂരിതമാക്കിക്കൊണ്ടേയിരിക്കും. സൗഹൃദത്തിന്റെ മനോഹാരിത ഹൃദയത്തിൽ തൊടും വിധം വിവരിക്കുകയാണ് തിരുവള്ളുവർ എന്ന ഋഷികവി ഈ അധികാരത്തിൽ. കുറൾ 789. നട്പീർക്കു വീറ്റുരുക്കൈ യാതനിൽ കൊട്പു ഇന്റി ഒല്ലും വായ് ഊൻറും നിലൈ. സ്നേഹത്തിൻ മേൽക്കോയ്മ വേർപ്പെടാതൊപ്പം നിന്നാവുന്നിടത്തെല്ലാം താങ്കൽ. സ്നേഹബന്ധം കൊണ്ടുള്ള മേൽക്കോയ്മ എന്ന് വെച്ചാൽ സുഹൃത്തിന്റെ ഒപ്പം സുഖത്തിലും ദുഃഖത്തിലും ഉറച്ചു നിൽക്കുക, ഒരിക്കലും സുഹൃത്തിനെ കൈവിടാതിരിക്കുക, ഇഹപരങ്ങളെ ഉദ്ദേശിച്ച് ചെയ്യുന്ന കർമ്മങ്ങളിൽ എവിടെ തളർച്ച പറ്റുന്നുവോ അവിടെയെല്ലാം ധർമാർത്ഥങ്ങളെ കൊണ്ട് തന്നാലാവും വിധം താങ്ങുക എന്നൊക്കെയാണ്. എന്ന് വെച്ചാൽ യഥാർത്ഥ സൗഹൃദത്തിന് സിംഹാസനം പദവിയോ പ്രശസ്തിയോ അല്ല. ആ സിംഹാസനം വ്യത്യാസമില്ലാതെ സഹായിക്കാനുള്ള മനസ്സാണ്. ഉപനിഷത്തുക്കൾ പറയുന്നു, അതിഥി ദേവോഭവ. അർഹത ചോദിക്കാതെ സഹായിക്കുന്ന ഹൃദയം ദൈവ സാന്നിധ്യത്തിലാണ്. നാചികേതനെ പോലെ പ്രതിഫലം പ്രതീക്ഷിക്കാതെ സ്ഥിരതയോടെ നിലകൊള്ളുന്ന സ്നേഹം ആണ് യഥാർത്ഥ സൗഹൃദം. വസുദൈവ കുടുംബകം എന്ന് ഉപനിഷത്ത് പഠിപ്പിക്കുന്നത് പോലെ എല്ലാവരെയും സ്വന്തമായി കാണുന്ന നിമിഷം സ്നേഹം രാജാവായി ഹൃദയത്തിലിരിക്കുന്നു. കണക്കില്ലാത്ത സഹായം, കാഴ്ചയില്ലാത്ത കരുണ, അതാണ് യഥാർത്ഥ സ്നേഹത്തിന്റെ, സൗഹൃദത്തിന്റെ സിംഹാസനം എന്ന് പറയുന്നത്. വിത്തൗട്ട് സെൻസ് ഓഫ് ഡിസ്ക്രിമിനേഷൻ, ഡൂയിങ് എവരി പോസിബിൾ ഹെൽപ്പ്, ദാറ്റ് സ്റ്റേജ് ഈസ് ദ ത്രോൺ ഓഫ് ലവ്. താങ്ക് യു. കുറൾ 789. നട്പിർക്ക് വീറ്റുരുക്കൈ യാതനിൽ കൊട്പു ഇന്റി ഒല്ലും വായ് ഊൻറും നിലൈ.
സ്നേഹത്തിൻ മേൽക്കോയ്മ വേർപ്പെടാതൊപ്പം നിന്നാവുന്നിടത്തെല്ലാം താങ്കൽ. താങ്ക് യു. Kural 789 translate without sense of discrimination, doing every possible help. That stage is the throne of love. This Kural speaks about the highest state of friendship. The essence of friendship is to stand by the support one's friend without hesitation whenever possible. This means that the finest form of friendship or relationship is to stand by and support a friend when they are in trouble without any doubt or reservation. That means it is the state of being able to support a friend when they are in difficulty without wavering or doubt. True friendship is just about shared joy, but about this steadfast support in adversity. It is the bond that does not waver or falter, offering help and encouragement whenever possible, like a constant throat. Thank you. அடுத்ததாக கடைசி பாடல் 790வது குறள். இணையர் இவர் எமக்கு இன்னம் யாம். இணையர் இவர் எமக்கு என்று இருக்கக்கூடிய வார்த்தையை இவர் எமக்கு என்று பிரிக்க வேண்டும். இணையர் இவர் எமக்கு இன்னம் யாம் என்று புனையினும் புல்லனும் நட்பு. இணையர் இவர் எமக்கு இன்னம் யாம் என்று புனையினும் புல்லனும் நட்பு. இந்த குறளில் உள்ள வார்த்தைகள் நாம் இன்றும் பயன்படுத்தக்கூடிய பல வார்த்தைகளும் இன்றும் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளாகவே இருக்கின்றன. இணையர் இவர்கள் இதோ நிற்கின்றார்களே, இவர் இந்த ஆள் எனக்கு இன்ன முறை வேண்டும். இவன் என்னுடைய சொந்தக்காரன், எனக்கு இன்ன முறை வேண்டும். இவன் என்னுடைய மாமனார் அல்லது மாமனுடைய மகன், மாமியனுடைய மகன் என்றெல்லாம் சிலர் உறவு சொல்லி அந்த உறவை, அந்த அன்பை பலப்படுத்த முயற்சி செய்வார்கள். அல்லது இணையர் இவர் இப்படிப்பட்ட முறையில் எனக்கு மிகவும் வேண்டியவர். இணையர் இவர் எமக்கு இணையர் எனக்கு இவர் இணையர். இப்படிப்பட்ட முறை வேண்டும் அல்லது இப்படிப்பட்டவர், எனக்கு இப்படிப்பட்ட, என்னோடு இப்படிப்பட்ட தொடர்பு உடையவர். இன்னம் யாம் என்றால் நான் இன்னம், நான் அவருக்கு இப்படிப்பட்ட உறவு முறை உடையவன், நான் அவனுக்கு இப்படிப்பட்ட உறவு முறை உடையவன், அவர்கள் எனக்கு இப்படிப்பட்ட உறவு முறையை உடையவர்கள், நான் அவருக்கு இப்படிப்பட்ட உறவு முறையை உடையவர்கள் என்றெல்லாம் பலவிதமாக சொல்லி, உறவு முறைகளை சொல்லி அல்லது நட்பின் அந்த ஆழத்தை சொல்வதற்காக பொய்யாக கூட பலரும் பலவிதமான புழுகு மூட்டையை அவிழ்த்து விடுவார்கள். உண்மையிலே அவனுடைய மனதில் ஒரு அன்பும் இருக்காது. அப்படிப்பட்ட ஏமாற்றுக்காரர்கள் இந்த உலகத்தில் பலர் உண்டு. அதனால் சொல்வதில் அர்த்தமில்லை. நண்பன் என்று சும்மா நான் அவனுக்கு எவ்வளவு பெரிய நண்பன் என்று தெரியுமா, அவனுக்கு ஒரு ஆபத்து வந்து பார்க்கட்டும், அந்த நேரத்தில் நான் ஓடிப்போய் அவனுக்கு உதவி செய்வேன் என்றெல்லாம் சிலர் வாய் திறந்து பயங்கரமாக பேசுவார்கள். ஆனால் உண்மையில் அவனுக்கு ஒரு ஆபத்து வரக்கூடிய நேரத்தில் அவன் உதவி செய்ய மாட்டான். மறுநாள் அவனை பார்க்கக்கூடிய நேரத்தில் சொல்லுவான், ஐயோ அப்படியா, அப்படியெல்லாம் அவனுக்கு சம்பவித்து விட்டதா, நான் அறியவில்லையே,
என்றெல்லாம் சும்மா பொய் சொல்வார்கள். அப்படிப்பட்ட நட்பினால், அப்படிப்பட்ட நண்பனால் ஏதாவது பயன் உண்டா? ஒன்றுமே இல்லை. இப்போ சொல்வதால், நட்பு முறைகளை பற்றி சொல்வதால் சொல்லி பெருமை அடிப்பதில் காரியம் இல்லை. இணையர் இவர் எமக்கு, எமக்கு இவர் இப்படிப்பட்ட உறவு முறை வேண்டும், அல்லது எனக்கு இப்படிப்பட்ட விதத்தில் எனக்கு மிகவும் நெருக்கமானவர். இன்னம் யாம், யாம் இன்னம், நான் அவனுக்கு இப்படிப்பட்ட முறையில் மிகவும் நெருக்கமானவன் என்று என்றெல்லாம் புனையினும் சொன்னாலும், புனைந்து சொன்னாலும், பலவிதமாக, புனைதல் என்ற கற்பனை, கற்பனையாக சொன்னாலும், புல்லெனும் நட்பு, அந்த நட்பு புன்மை உடையதாகும். புல்லெனும் நட்பு, புன்மை என்றால் சிறுமை, அது சிறுமை உடையதாகும். அதாவது சொல்வதில் காரியம் இல்லை. நட்பு முறையை சொல்வதில் காரியம் இல்லை. பின்ன உண்மையான நட்பாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? அவன் செயலில் காட்ட வேண்டும், தன்னுடைய செயலில் காட்ட வேண்டும். நண்பனுக்கு ஆபத்து வரக்கூடிய நேரத்தில் ஓடி போய் அவனை காப்பாற்ற வேண்டும். 2 நாள் பதுங்கி இருந்து விட்டு 3வது நாள் அவனை பார்க்கக்கூடிய நேரத்தில், அப்படியா, உனக்கு அப்படியெல்லாம் நேர்ந்து விட்டதா? நான் அறியவில்லையே, மற்றவன் சொல்லித்தான் நான் அதையெல்லாம் கேள்விப்பட்டேன், நான் அன்று இருந்திருந்தால் உன்னை காப்பாற்றி இருப்பேன் என்றெல்லாம் சும்மா சிலர் நடித்து பேசுவார்கள். அந்த நடிப்பினால் ஒரு பயனும் இல்லை. புனையினும் புல்லெனும் நட்பு, அப்படி புனைந்து பேசினால் அது, அந்த நட்பானது சிறுமை உடையதாகும். நட்பினுடைய பெருமையை அந்த இடத்திலேயே அழிந்து போகும். அப்போ பேசுவதில் பயனில்லை, அதில் செய்து காட்ட வேண்டும், அதை செய்து காட்ட வேண்டும். அதுவே உண்மையான நட்பாகும், அதுவே உண்மையான நண்பன் ஆவான் என்று கள்ள நண்பர்களையும் உண்மையான நண்பர்களையும் அடையாளம் காட்டுகின்றார் திருவள்ளுவர். கள்ள நண்பர்களும் உண்டு, உண்மையான நண்பர்களும் உண்டு. நாம் நல்ல வசதியாக இருக்கக்கூடிய நேரத்தில், நமக்கு வசதி அதிகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் நம்மளை சார்ந்து நிற்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருப்பார்கள். நம்மிடமிருந்து அனுபவிப்பதற்காக பொருள், பதவி போன்றவற்றை அல்லது வேறு வகையான இன்பங்களை அனுபவிப்பதாக பலவிதமாக அவர்கள் நம்மிடம் பொய் பேசி நம்முடைய மனதை திருப்திப்படுத்தி மகிழ வைத்து அவருடைய பக்கத்தில் நம்மை சேர்த்து நம்ப வைத்து நம்மை கடைசியில என்ன செய்வார்கள்? ஏமாற்றி விட்டு போய்விடுவார்கள். அப்படிப்பட்ட ஏராளம் பேர் இந்த உலகத்தில் உண்டு. அது உண்மையான நட்பு அல்ல. இப்ப உறவு முறை சொல்வதில் காரியம் இல்லை, அதை செய்கையில் காட்ட வேண்டும். உறவு முறை சொன்னார், நட்பை பற்றி உறவு முறை உண்மையிலே மனதில் அந்த உண்மையான அன்பு இல்லாதால் அந்த நட்பானது சிறுமையுடையதாகும், மிகவும் மோசமானதாகும் என்று அதை மோசமான முறையில் சொல்லுகின்றார் வள்ளுவர். அப்படிப்பட்டது நட்பே அல்ல. உறவு முறை சொல்வது, சொல்லி உண்மையாக அன்பு இல்லாமல் உறவு முறை சொல்வதில் காரியமே இல்லை, அதை செயலில் காட்ட வேண்டும் என்று தெளிவாக உண்மையான நட்பு என்றால் என்ன, உண்மையான நண்பன் என்பவன் யார் என்பதை நமக்கு காட்டி எச்சரிக்கை விடுக்கின்றார் வள்ளுவர். குறள் 790. இனியர் இவரம்மை பின்னையாம் என்று புனையினும் புல்லென்னும் நட்பு. അവനത്ര സ്നേഹമുണ്ടെന്നോ എനിക്കും എന്നളവ് ചൊന്നാൽ തുച്ഛം സ്നേഹം. ഇവർ ഇക്കൂട്ടർ എമക്ക് ഞങ്ങളോട് ഇനയർ ഇത്രമാത്രം സ്നേഹമുള്ളവരാണ്. യാം ഞങ്ങളും ഇന്നും ഈ കൂട്ടരുടെ പേരിൽ അത്ര തന്നെ സ്നേഹമുള്ളവരാണ് എന്ന് പുനയിനും പരസ്പരം എടുത്തു പറഞ്ഞ് പുകഴ്ത്തുകയാണെങ്കിലും ആ നട്പ് സഖ്യം പുല്ലെന്നും നിസ്സാരം തന്നെ. അവർക്ക് ഞങ്ങളോട് അത്രത്തോളം സ്നേഹമുണ്ട്, ഞങ്ങൾക്കും അങ്ങോട്ട് അത്രത്തോളം സ്നേഹമുണ്ട് എന്നൊക്കെ പരസ്പരം വാഴ്ത്തി പറയുമ്പോൾ ഒരു കാര്യം ഉറപ്പിക്കാം, ആ സ്നേഹത്തിന് മൂല്യമില്ല, വെറും പ്രകടനമേ ആവുന്നുള്ളത്. അവർ ഞങ്ങൾ എന്നിങ്ങനെ രണ്ടായി കാണുകയും പറയുകയും ചെയ്യുന്നതിൽ നിന്ന് തന്നെ അറിയാറാവുന്നു
അവർക്കിടയിലുള്ള അകൽച്ച. യഥാർത്ഥ സ്നേഹം കൊട്ടി പോഷിക്കാൻ ഉള്ളതല്ല, അത് ഉള്ളിൽ സൂക്ഷിക്കേണ്ടതാണ്. ഓവർ. He is so dear to me. I am so indebted to him. This sort of eulogy dwindles dignity of love. Quran 790. The oneness of friendship. This Quran teaches that true friendship transcends the need for formal praise or a sense of debt. To say, he is so dear to me, or I am indebted to him, creates a distance between two people. Walluvar suggests that in a perfect friendship, the two souls are so united that such words are unnecessary and actually diminish the dignity of their bond. The story of Daman and Pythias. In this classic Greek tale, Pythias was sentenced to death by the tyrant Dionysus, but was allowed to go settle his affairs because his friend Daman offered to take his place in prison, facing execution if Pythias did not return. Neither man felt indebted to the other, nor did they speak in flowery praise of their sacrifice. They simply acted out of a shared soul that made one's life inseparable from the others. When Pythias returned at the very last moment to save Daman, he didn't thank him as a stranger would, because their bond was a singular force that required no verbal validation. The tyrant was so moved by this silent, profound unity that he realized their friendship was beyond the comprehension of ordinary men who trade favors. He stayed the execution, recognizing that their love was a state of being rather than a series of transactions or compliments. Their story perfectly illustrates that where true friendship exists, the language of indebtedness vanishes because the two friends have become one. Tirukkural chapter 79 serves as a timeless manual for distinguishing superficial social connections from the profound weight of true companionship. Walluvar elevates friendship from a mere emotional bond to a vital protective shield that guards a person against life's inevitable adversities. By emphasizing that real friendship is rooted in corrective virtue rather than empty praise, he challenges us to seek friends who mirror our integrity. The chapter ultimately teaches that the highest form of love is found when two souls become so synchronized that words of gratitude or debt become unnecessary. This profound unity transforms individual lives into a shared journey of mutual growth and unwavering strength. A friend in need is a friend indeed. A small poem. Bound not by debt nor hollow praise, a steady lamp for darksome days. Like well-read books, the wisdom grows as heart to heart
the spirit flows. Two lives entwined a single shield, the truest strength that earth can yield. I am truly grateful to Sabu sir for the opportunity to explore these timeless verses with you all. This platform allows the ancient wisdom of Vallabhar to bridge the gap between centuries and cultures effortlessly. To all the participants like Manikandan sir, Nayanar sir, Usha ma'am, George sir, Roy sir, who engage with such profound philosophy, your curiosity keeps these teachings alive. And to the viewers who reflect on these truths, may the spirit of chapter 79 enrich your own journeys of friendship. The only way to have a friend is to be one. Ralph Waldo Emerson. Thank you all. സാബു സാറേ, ഓക്കെ, പറഞ്ഞോളൂ. സുബോധൻ സാറടുത്ത് ഒന്ന് പറയാം. സുബോധൻ സാറുണ്ട്. ഇനി പുതിയ അടുത്ത ആഴ്ച എന്താ നമ്മുടെ പ്രൊഫസർ? അത് ഇത് തന്നെയാണ്. ഈ നട്പ് അല്ലെങ്കിൽ സഖ്യം എന്ന് പറയുന്നതിന്റെ പരീക്ഷണമാണ് അത്. എങ്ങനത്തെ ആളുകളാണ് അധികാരത്തിൽ പറഞ്ഞ ലക്ഷണങ്ങളുള്ള സുഹൃത്തുക്കളെ കണ്ടറിഞ്ഞ് അവരുമായി സഖ്യത്തിൽ ഏർപ്പെടേണ്ടതാണ്. സഖ്യ പരീക്ഷണം എങ്ങനെയൊക്കെ വേണം എന്ന് ആണ് അടുത്ത അധികാരത്തിൽ വിശദമാക്കുന്നത്. ടേസ്റ്റ് ഓഫ് എന്നുള്ളതാണ്. ഇതിന്റെ തുടർച്ച തന്നെയാണ്, ഇപ്പം ഉള്ളതിന്റെ തുടർച്ചയായിരിക്കണം. അത് എങ്ങനെ സുഹൃത്തിനെ എങ്ങനെ തിരഞ്ഞെടുക്കണം എന്നുള്ളതിനാണ്. നമ്മുടെ എല്ലാവർക്കും ഒരു സുഹൃത്ത് ഫ്രണ്ട്ഷിപ്പ് എന്ന് പറയുന്ന ഏരിയ. ഓക്കെ, സാറേ ഇടയ്ക്ക് ഫോൺ ഔട്ട് ഓഫ് ഓർഡർ ആയിപ്പോയി, അതാ കയറാൻ പറ്റാതെ ആയിപ്പോയത്, സോറി. ഞാൻ ഇടയ്ക്ക് വിളിച്ചു ചോദിച്ചായിരുന്നു. ഞാൻ ഇനി ഒരു ഫോണും കൂടെ എടുത്ത് വെക്കാം ഇനി മുതല്. ഇവിടെ മാമിനെ കാണാത്തോണ്ട് ഞാൻ മാമിന്റെ പേര് പറഞ്ഞില്ല, സോറി. ഞാനത് ശ്രദ്ധിച്ചു, എനിക്ക് മനസ്സിലായി. എനിക്ക് താങ്ക്സ്. ഇവിടെയുള്ളവരെ നോക്കി വിളിച്ചതാ ഞാൻ പറഞ്ഞത്. ആയിക്കോട്ടെ. ഓക്കെ, എനിക്ക് അങ്ങനെ പറ്റിയത്. അടുത്ത പ്രാവശ്യം മുതല് 2 ഡിവൈസ് എടുത്ത് വെക്കാം സാറേ. ഒരെണ്ണം കേടായാലും ഒന്നിൽ കേറാം. ഒരു മൊബൈൽ വാങ്ങി കണ്ടിട്ടാണ് സാറേ. ഞാൻ പിന്നെ രാവിലെ മുതൽ ഇരുന്നതിന്റെ എന്തോരം നോട്ട് എഴുതി സാറേ. ഇതേ കണ്ടോ, നോട്ട് കണ്ടോ? എനിക്ക് വായിക്കാൻ പറ്റിയില്ല. ആ ഫോൺ ആ ജനലിൽ കൂടെ അങ്ങ് കളഞ്ഞേരും. അയ്യോ, ഒരു കുഴപ്പമില്ല, പുതിയ ഫോണാ. ഇന്നലെ 2 പ്രാവശ്യം വീണെന്നേ ഉള്ളൂ താഴെ. മോഹൻദാസ് സാർ എന്തോ പറഞ്ഞു, ഞാൻ കേട്ടില്ല സാറേ. വീഴുന്ന ഫോണ് ചൂടുവെള്ളത്തിലിട്ടാൽ അത് ശരിയാകുമെന്നാണ് പറയുന്നത്. തിളച്ച വെള്ളത്തിലിട്ടാലേ. പച്ചവെള്ളത്തിൽ വിടാൻ, വേണമെങ്കിൽ ഫ്രിഡ്ജിൽ വെക്കാം. അതെ, നല്ല സൗഹൃദത്തിന്റെ ഉപദേശങ്ങളാണ് കേട്ടോ. നല്ല സൗഹൃദം എങ്ങനെ ആയിരിക്കണം, നല്ല ചങ്ങാതി എങ്ങനെ ആയിരിക്കണം. കേട്ടോ സുധോന സാറേ, നല്ല ചങ്ങാതിമാരാ ഈ കൂടെ ഇരിക്കുന്ന എല്ലാം. ചതിച്ചു എന്നാണ് അതിന്റെ അർത്ഥം. ഇല്ല, എല്ലാവരും ആ ഒരു പ്രശ്നത്തെ ഞാൻ സമയത്ത് വായിക്കാതിരുന്നതിനെ വളരെ ലാഘവത്തോടെ തമാശ രൂപേണ എടുത്തു എന്നുള്ളത് കൊണ്ട് നല്ല സുഹൃത്തുക്കൾ തന്നെയാണ്, അല്ലേ സാർ? സുധോനൻ സാറേ, സുഹൃത്തുക്കളുടെ സംഭാഷണം അത് ടേപ്പ് ചെയ്ത് വെച്ചിട്ടുണ്ടോ സാറേ? റെക്കോർഡിംഗ് ഉണ്ടോ? ഇല്ല സാർ ധൈര്യമായിട്ട് പറഞ്ഞോ. അതൊക്കെ പിന്നെ സാബു സാർ കട്ടാക്കിക്കോളും. നന്നായി. അല്ല, ജോർജ് സാറൊക്കെ ഇന്ന് നന്നായിട്ട് വായിച്ചതായിരുന്നു. അതൊന്ന് ശരിക്ക് കേൾക്കാൻ പോലും പറ്റിയില്ലല്ലോ എന്ന് ഓർക്കുക.